8 to 9 hours surgery. So we found a brain tumor. I lost my hearing, so I cannot hear on my left. So my brain, it was a trauma for my brain. ஸோ அந்த புக்கு ட்ரீம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ டி வந்து மேலே இருக்கும், ஆர் வந்து கீழே இருக்கும். 8 or 9 வாரணம் ஆயிரம் படம் வந்து. ஸோ அந்த படத்தில் சூர்யாவோட அந்த சின்ன ஒரு பேசேஜ் வரும். ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். வாட் இஸ் தட்? இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட தான் சொல்கிறேன், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போய்டும். Unfiltered by Naturals. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். இவர் வந்து என்னுடைய நண்பர். அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன். அவர் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து டெஃபினட்டாக இன்றைக்கி ஹெல்த்து பற்றி, ஃபிட்னஸை பற்றி யாருக்காவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அவருடைய போஸ்ட்டோ அவருடைய கரோசல்ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குட் ஃப்ரெண்ட் விவேக் இஸ் தேர். ஹலோ விவேக், வணக்கம். தேங்க்யூ தீனா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். விவேக் திருவேங்கடம். ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்படி அந்த பயோவில் இருந்து பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட் லைன் எனக்கு பயங்கர ஹார்டாக ஹிட் ஆனது வந்து நீங்கள் ஒரு பிரெயின் டியூமர் சர்வைவர்னு போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் ஹெல்த் கோச் போட்டிருந்தீங்க. கரெக்ட். என்ன நடந்தது அது? வாட் ஹஸ் ஹேப்பன்? ஸோ இது வந்து ஒரு 2013 நான் யூஎஸில் இருந்தேன். அப்போது 2007 நான் யூஎஸ் போனேன். 2012 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் ஐடி ப்ரொஃபஷனல் அப்போது. அண்ட் ஸோ 2013 அங்கே வந்து யூஎஸில் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இருக்கும் தீனா, லைக் வின்டர், சம்மர், ஃபால். ஸோ ஃபால் போது என்னாச்சு, எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, வெக்கேஷன் அங்கே இருந்தாங்க. ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பீரியன்சிங் ஹெடேக்ஸ். டெய்லி எழுந்துப்பேன், ஹெடேக்ஸ் வரும், தலைவலி வரும். பட் ஆனால் இன்டென்சிஃபை ஆகும், டே ஆக ஆக ஜாஸ்தியாகும். ஸோ நான் இப்போது ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ் ஹெடேக் போட்டிருக்கேன், ஒரு வாரம் போட்டும் அப்படின்னு விட்டேன். பட் ஆனால் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஒரு 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு. இட் வாஸ் பாதரிங் மீ, என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஒரு யூஎஸில் எப்படின்னா அங்கே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நீங்கள் போக முடியும் டாக்டர்ஸை மீட் பண்ணுறது. ஸோ அங்கே பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன். ஸோ அவரை போய் பார்த்துட்டு ஓகே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு பேசிக் ஒரு செக்கப் போயிடலான்றது போனோம். ஸோ அவர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மைக்ரைன் சிம்டம்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸோ எதுக்கும் நீங்கள் சேஃப்டிக்கு ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இமிடியேட்டாக ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு எவ்ரிதிங் லுக்ஸ் ஆல் ரைட்டு, பட் லெட்ஸ் டேக் எம்ஆர்ஐ அப்படின்ற மாதிரி, ஒரு சேஃப்டிக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்துடலாம் அப்படின்னா. ஸோ இட் வாஸ் மை ஒய்ஃப்ஸ் பர்த்டே டைம் அப்போது. ஸோ பர்த்டேக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் வந்து இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. யூஎஸில் எப்படின்னா வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னா ஃபோனில் சொல்லிவிடுவாங்க. ஏதாவது சீரியஸாக இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கால் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சு, நீங்கள் டாக்டரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போயே எனக்கு மைல்டாக கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் நானும் என் ஒய்ஃபும் போய் மீட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து என் ஒய்ஃபோட பர்த்டே, நவம்பர் 9th 2013. ஸோ அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் விவேக், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து வி ஃபவுண்ட் அ மாஸ் இன் யுவர் பிரெயின் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னப்போ என்ன ஒன்றுமே புரியல. லைக் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷி வாஸ் சேயிங். மாஸ் அப்படின்னா என்னங்க, என்ன வாட் யூ மீன் பை மாஸ் இன் யுவர் பிரெயின் அப்படின்னா. ஸோ வி ஃபவுண்ட் அ பிரெயின் டியூமர் அப்படின்னு சொன்னாங்க. பிரெயின் டியூமர் சைஸ் ஆஃப் அ கோல்ஃப் பால், ஸோ அரவுண்ட் 3.2 centimeters. And it was on my left side. So left side la sitting on my base of my brain, and it started pushing my brain stem to the right. So அதனால தான் வந்து I was starting to experience all the headaches and everything. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே சிம்டம்ஸ்லாம், உங்களுக்கு எதுவும் தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. வந்து நான் ஹெடேக்ஸ் 1 மாதமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னப்புறம் தான் I was able to connect the dots. ஏன்னா நான் கிரிக்கெட் நல்லா விளையாடிருப்பேன், ஹெவியாக விளையாடுவேன் கிரிக்கெட் அப்போது. ஸோ அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த தலை சுற்றல் வரும். அப்போ நம்ம வந்து பேச்சுலராக இருக்கும்போது ஓகே நம்ம சாப்பிடல, தலை சுற்றல் வருது அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தது தான். பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து
ஆப்வியஸ்லி ஒரு 2 minutes வந்து சைலன்ஸ் தான் எங்களுக்கு. என்ன ஒய்ஃப் நான் மட்டும்தான் இருந்தோம். ஸோ வி ப்ரோக் அவுட். என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் கிளாட் த டாக்டர் அவங்க வந்து ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க, இட் இஸ் ஓகே, இட் லுக்ஸ் டு மீ அ நான் கேன்சரஸ் டியூமர். ஸோ இமிடியேட்டாக வந்து ஐ வில் ரெஃபர் யூ டு அ நியூரோ சர்ஜன். ஸோ நான் வந்து சால்ட் லேக் சிட்டியில் இருந்தேன், யூட்டா. ஸோ அங்கே அது வந்து யூட்டா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி ஃபார் மெடிசன் கரெக்ட். ஸோ இமிடியேட்லி ஷீ ரெஃபர்ட் மீ டு அ நியூரோ சர்ஜன் தேர், அவர் வில்லியம் கோல்வெல். அவர் எனக்கு கடவுள் மாதிரி அவர். ஸோ இமிடியேட்டாக அவர் 1 weekலேயே அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ அவர் பார்த்து அந்த 1 weekல வந்து நான் என்னோடய சைடில் ப்ரெப் ஒர்க்லாம் நம்ம ஹியூமன்ஸோட நேச்சுரல் பிஹேவியர் என்ன கூகுள் போய்ட்டு பார்க்குறது எல்லாத்தையுமே கூகுள் போய்ட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஓகே இதில் தான் கம்யூனிட்டிக்குன்னு இருந்தது. அந்த டியூமர் பேர் வந்து அக்கோஸ்டிக் நியூரோமா. ஸோ வந்து இட் க்ரோஸ் எப்படின்னா பிரெயின்லேருந்து வந்து நம்ம கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். 9 கிரேனியல் நர்வ்ஸ் வந்து பிரெயின்லேருந்து நம்ம எல்லா பார்ட்ஸ்க்கும் வரும். ஸோ டேஸ்ட்டுக்கு, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு, ஹியரிங்க்கு, இன்னர் இயர் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டாக்டரை போய் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்மளை வந்து வெயிட் அண்ட் வாட்சில் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நானே ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அவர் பார்த்துட்டு அவர் முன்னாடியே பார்த்து வச்சுட்டார், ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி லெட்ஸ் டேக் இம் அவுட் அப்படின்னாரு. ஸோ என்ன வாட் யூ மீன் பை லெட்ஸ் டேக் இம் அவுட் அப்படின்னா, இல்லை வி ஹேவ் டு ஸ்கெடியூல் அ சர்ஜரி ஃபார் யூ பிகாஸ் யூனோ இட்ஸ் குவைட் பிக், த டியூமர் சைஸ் இஸ் பிக், ஹெமரேஜ் வரும், விட்டிங்கன்னா ஹெமரேஜ் வரும் உங்களுக்கு. அது ரொம்ப டஃப். ஹெமரேஜ் வந்துருச்சுன்னா ஆமாம், இட் ஸ்ட்ரோக்ஸ், பெர்மனன்ட் பேரலிசிஸ் ஆகிடும். கரெக்ட். ஸோ அதனால் இமிடியேட்டாக எடுக்கிறது நல்லது. 1 weekல ஐ எம் கோயிங் டு ஆஸ்திரேலியா, ஸோ இந்த வாரமே ஸ்கெடியூல் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து என்ன பண்ணுறேனே தெரில. லைக் ஐ வாஸ் என்ன மை 20s, early 30s அப்போ எனக்கு என்ன அப்போ தான் கல்யாணம் 1 வருஷம் ஆகுது. ஸோ ஐ வாஸ் த ஒன்லி பிரெட் வின்னர் ஃபார் மை ஃபேமிலி அட் த டைம். மை ஒய்ஃப் வாஸ் டூயிங் மாஸ்டர்ஸ் தேர். ஸோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பட் ஆனால் வந்து எங்கள் அம்மா இருந்தாங்க அப்போது. ஸோ கொஞ்சம் தெம்பாக இருந்தது. ஸோ 2 ladies with me, my wife and my mom was pillar of my support. So immediately we scheduled surgery November 18th. November வந்துருச்சு. So November 18th I'll be celebrating my I think 14 or 15 years anniversary. 8 to 9 hours surgery, and they removed the tumor. And surgeryக்கு முன்னாடி டாக்டர் வந்து கிளியராக he set expectations. So உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, ஐ கேன் சேவ் யூ டெஃபினெட்லி. பட் 2 இது சொன்னார், 3 சொன்னார். ஒன்று ஹியரிங், டெஃபினட்டாக ஹியரிங் காப்பாற்ற முடியாது லெஃப்டில். அண்ட் தென் பேலன்ஸ், ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் சேவ் யுவர் பேலன்ஸ், இன்னர் இயர் பேலன்ஸ். நான் சொன்னால அந்த கிரேனியல் நர்வ்ஸு. ஸோ ஹியரிங் நர்வ் ஈ கேனாட், ஏன்னா அது வந்து அந்த டியூமர் எப்படின்னா அந்த நர்வை ஒட்டி தான் வந்து இருக்குமே. ஸோ அது டியூமர் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நர்வும் எடுத்து தான் ஆகணும். So they removed my balance and hearing nerve. Facial மாத்திரம் சொன்னார், I can try to preserve your facial nerve, பட் அதுவும் கேரண்டியாக எடுத்துக்காத. ஏன்னா நானும் பேக்ரவுண்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். ஸோ கிவன் தட் ஐ மே லூஸ் மை ஹியரிங் அண்ட் மை ஃபேஷியல் பேராலிசிஸ் மாதிரி நிறைய பேருக்கு வரும். அப்படியே நம்ம ஆகும்ல. ஆமாம். ஸோ ஒரு சைடு அதுதான், அந்த ஒரு சைடு வந்து எதுவுமே இருக்காது, உணர்ச்சி இருக்காது. கரெக்ட். ஸோ ஆஃப்டர் த சர்ஜரி ஐசியூவில் நான் இருந்தேன். அண்ட் தென் மை மாம் அண்ட் மை ஒய்ஃப் தேவர், அவங்களுக்கு தான் வந்து இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி. ஏன்னா மை ஒய்ஃப் ஷி வாஸ் லைக் 22, 23 அட் தட் டைம். ஸோ அவங்க வந்து ஷீ ஹேண்டில்ட் இட் வெரி வெரி மெச்சூர்லி. ஸோ அவங்க செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போய்ட்டு இருந்தது. ஸோ ஷீ பாஸ்ட் ஆல் அவர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தென் டாக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பேசுறதுல எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன், கேட்குதே பரவாயில்லையே, அப்போனா டாக்டர் ஹியரிங்கை ப்ரிசர்வ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நப்பாசா. டாக்டரும் வந்து எதுவும் சொல்லிக்கல, டாக்டர் ஹியரிங் ப்ரிசர்வ் பண்ணிட்டீங்க போல் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் வந்து எஸ் அப்படின்னாரு. வாவ். அண்ட் தென் பட் ஐ லாஸ்ட் மை ஹியரிங், ஸோ ஐ கேனாட் ஹியர் ஆன் மை லெஃப்ட். ஆமாம். ஸோ அண்ட் தென் மை பேலன்ஸ், இன்னர் இயர் பேலன்ஸும் வந்து போச்சு. It was so more than the surgery, the time after the surgery was one of my toughest in my life. ஏன்னா நான் சொன்ன மாதிரி I was the breadwinner at that time. எனக்கு என்னால் சர்ஜரி முடிஞ்ச உடனே ஐசியூவில், ஏன்னா I formed a blood clot. ஏன்னா
ஒன்ஸ் உங்கள் பிரெயினை தொட்டிட்டிங்கனாலே, ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பிரெயினை தொட்டிட்டாலே வந்து பிரெயின் இஸ் சச் அ டெலிகேட் ஆர்கன். ஆமாம். ஸோ ஐ ஃபார்ம்ட் அ கிளாட் இன் மை லெஃப்ட். ஸோ பட் ஆனால் வந்து மை பாடி வாஸ் ஏபிள் டு ட்ரெயின் பிளட் த்ரூ மை அதர் வெயின் இன் மை ரைட் சைட். ஸோ ஐசியூலே வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போ அந்த த்ராம்பலைஸ் பண்ணலையா அவங்க அந்த இது? கொடுத்தாங்க, பிளட் தின்னர்ஸ் கொடுத்தாங்களா? இந்த பிளட் தின்னர்ஸ் வந்து அப்பயே இது பண்ணிட்டு இருந்தாங்க, வார்ஃபரின்னு நினைக்கிறேன். ஸோ அது போட்டிருந்தாங்க. பட் வந்து எனக்கு என்னென்னா என்னால் படிக்கவே முடியல லெட்டர்ஸ் எதுவுமே. ஸோ மை பிரெயின் இட் வாஸ் அ ட்ராமா ஃபார் மை பிரெயின். ஸோ ட்ராமா வந்து யூஸ்வலாக ஆக்சிடென்ட் ஆகும்போது ட்ராமா பிரெயினுக்கு வரும். பட் ஆனால் பிரெயின் இன்ஜுரிஸ் வரும். பட் சர்ஜரிஸும் வந்து இட்ஸ் அ ட்ராமா ஃபார் யர் பிரெயின். ஸோ மை பிரெயின் வாஸ் இன் அ ஷாக். என்னால் வந்து இப்போது அந்த புக்கு ட்ரீம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் டி வந்து மேலே இருக்கும், ஆர் வந்து கீழே இருக்கும். ஓ. ஸோ ஐ காட் ரியலி ஸ்கேட். எனக்கு வந்து என்ன படிக்கவே முடியலையே எதுவுமே. டாக்டர்கிட்ட வந்து இப்படி தான் இருக்குமா எனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இட்டில் ஒரு ஷாக்கில் இருக்கீங்க, பிரெயின் ஷாக்கில் இருக்குது, சரியாகும் அப்படின்னும் போது எனக்கு வந்து இருக்கிற முதல் பயம் வந்து எப்படி ஹவ் மை கோயிங் டு ரன் மை ஷோ, ரைட்? ஐ எம் அன் ஐடி ப்ரொஃபஷனல், வேறு எதுவுமே நமக்கு தெரியாது, யூஎஸில் இருக்கோம். ஸோ த போஸ்ட் ரிக்கவரி, போஸ்ட் சர்ஜரி வாஸ் மை டஃபஸ்ட் பீரியட் இன் மை லைஃப். பட் அந்த டைமில் வந்து ஒரு the weapon that helped me was my habit that I developed before surgery to go to the gym. ஸோ என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து சர்ஜரிக்கு முன், சர்ஜரிக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சர்ஜரிக்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் எஸ்தெட்டிக்ஸ். மசில் பில்ட் பண்ணும், 6 packs எடுத்துட்டோம், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், செஸ்ட், லேட். கரெக்ட். ஸோ 2007 நான் யூஎஸ் போனேன். 2008 8 or 9 வாரணம் ஆயிரம் படம் வந்தது. ஸோ அந்த படத்தில் சூர்யாவோட அந்த சின்ன ஒரு பேசேஜ் வரும். ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். வாட் இஸ் தட்? சூர்யா வந்து அந்த படத்தில் அவரும் ஒரு டிப்ரெஷனில் இருப்பார் அந்த டைமில், அந்த மூவியில். பட் ஆனால் அவர் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவார் படத்தில், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ரெடி, உங்கள் பாடியை ரெடி பண்ணுங்கள், மைண்டை ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து ஆழமாக எனக்கு பதிஞ்சது அப்போ. ஏன்னா அப்போ வந்து நான் யூஎஸில் இருந்தேன், அப்போ தான் போனேன், நல்ல ஜாபு, நல்ல கிளையண்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு வெரி ஓகே, நம்ம வேலையில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கும் தெரியும், யூஎஸ் போகிறது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி. அது ஒரு கேள்வியாகவே வச்சுருக்கேன். கரெக்ட். ஸோ நம்ம படத்தை அதெல்லாம் பார்த்தே வளர்ந்துருக்கோம். அப்படின்னும் போது அங்கே போயிட்டு ஓகே நம்ம வந்து இங்கே செட்டில் ஆகணும், ஒரு க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்ற இது தான். ஸோ அதில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் டு ப்ரூவ் மை செல்ஃப் தேர். ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஐ வாஸ் ஃபெல்ட் ஒரு ஹோம் சிக் இருந்தது எனக்கு. ஏன்னா என்னோடய ஸ்கூல் காலேஜ் வந்து நான் வீட்டு விட்டு போனதே கிடையாது, எல்லாமே சென்னையில் தான் பண்ணது தான். ஸோ கொஞ்சம் அந்த ஹோம் சிக்னஸ் இருந்தது எனக்கு. ஸோ தென் ஐ தாட் ஐ நீடட் சம் சேஞ்ச். ஏன்னா ஒர்க்கும் ரவுண்ட் கிளாக் போயிட்டு இருக்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் கிருஷ்ணான்னு வச்சு வாடா ஜிம் போகலாம் அப்படின்னா. நான் அப்போது ஒரு 15-20 years பேக் வந்து ஐ யூஸ் டு பி வெரி வெரி லீன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் நான். ஒல்லியாக இருப்பேன், கொஞ்சம் தொப்பாக இருக்கும் அப்படியே. ஸோ டிப்பிக்கல் சவுத் ஏஷியன் ஃபிசிக். ஸோ அப்போ நான் சொன்னேன், எனக்கும் ஜிம்முக்கும் என்னடா சம்மந்தம், ரைட்? தட் இஸ் வாட் ஐ டோல்டு. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால், ஜிம்மில் யூஎஸில் எப்படின்னா ஜிம்ஸ்லாம் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். ஆமாம், மேசிவ், வாஸ்ட், ரைட்? அதுவே எனக்கு வந்து ஒரு ஓவர்வெல்மிங்காக இருந்தது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு. பட் அப்போ தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஐ யூஸ் டு ஸ்மோக் அட் தட் டைம். ஸோ பட் ஆனால் வெரி லேட்டாக தான் நான் ஸ்மோக்கிங் பிக்கப் பண்ணேன். அண்ட் தென் இப்போது படிக்கும்போது காலேஜ் டைமில் காலேஜ் டைமில் கூட இல்லை, நான் ஒர்க் பண்ண இன்ஃபீல ஒர்க் பண்ண டைமில் தான் ஐ ஸ்டார்டட் ஸ்மோக்கிங். ஒரு 2-3 years. அதெல்லாம் பியர் ப்ரெஷர் தான். பியர் ப்ரெஷர் ப்ளஸ் ஒரு இதுதான், ட்ரெண்டு தானே, ஓகே இதான் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, கரெக்டாக, அது ஒரு ஸ்டேட்டஸ்கோ மாதிரி. ஸோ அது வந்து அப்போ ஆரம்பிச்சது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே ஜிம்மும் அப்போ போக ஆரம்பித்தேன் டைமிங்காக. அப்போ வந்து ஒரு கோல் செட் பண்ணேன், ஒரு 90 days நம்ம சூர்யா மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஃபயர். அண்ட் அப்போ வந்து நான் ட்ரெயினர் ஹையர் பண்ணேன். எனக்கு வந்து ஐ டென்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். ஸோ இது எல்லாமே போஸ்ட் சர்ஜரி? இது முன்னாடியே, சர்ஜரிக்கு முன்னாடி. ஓ ஓகே ஓகே, சர்ஜரிக்கு முன்னாடி.
அப்போ ட்ரெயினர் ஹையர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. பிகினர்ஸ் கெயின்ஸ்னு சொல்லுவோம். ஒரு 60 டேஸ்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். பரவாயில்லையே, பயங்கரமாக உடம்பு சேஞ்ச் ஆகுது. 60 நாள் ஒர்க் அவுட் பண்ணது இப்படி ஃபிசிக்கில் மட்டும் இல்லாமல் அந்த மைண்ட்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிது. ஐ இமிடியட்லி ஸ்டாப்ட். அப்போ ஸ்மோக் பண்ணால் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிது. தம்ம விட்டுட்டேன். பரவாயில்லையே, இது வந்து நினச்சது வந்து கான்ஷியஸாக பண்ணது டக்குன்னு ஒன் ஃபைன் டே ஐ எம் கோயிங் டு குவிட் திஸ். ஒரு நாளே டெசிஷன் எடுத்து ஸ்லோவாக கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மேலே வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. மோர் தேன் த ஸ்மோக்கிங் அடிக்ஷன் மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஒர்க் அவுட்டில் அடிக்ஷன் இருந்ததுனால இது அப்படியே தானாக வெளியில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் 3 monthsலேயே வந்து 6 packs எடுத்துன்னு வந்தேன். அது ஃபஸ்ட்டு 6 packs. அதுதான் அவங்க வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவா? அது இப்போ ரீசெண்டாக எடுத்தது, பட் அப்போ வந்து வேற ஒரு ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த இது வந்து 6 packs கொண்டு வந்தேன். 6 packs கொண்டு வந்தேன். ஆமாம், 3 monthsலேயே. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்போ சிஃபின்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், சிஃபியில் வந்து சூர்யா வாஸ் கிவிங் இன்டர்வியூ தேர். ஸோ அப்போ ஓகே, நம்ம சூர்யா கிட்ட சொல்லணும் இதை, ஐ திங்க் ஹில் ஃபீல் குட் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணால். பட் ஆனால் பேச முடியல அப்போது. அது இப்போ ஆன்லைன் சேட் அது. பட் ஆனால் அவரோட இமெயில் ஐடி கிடச்சிது எனக்கு. ஸோ அந்த இமெயில் ஐடி கிடச்சதுக்கப்புறம் நான் 6 pack வந்ததுக்கப்புறம் அவருக்கு மெயில் பண்ணேன், சூர்யா வித் பிக்சர்ஸோட. ஆமாம், மெயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க படம் பார்த்துட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன், 4 packs 6 packs எடுத்து. ஹி ஃபெல்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணார். ஹி ரெஸ்பாண்டடு. அப்போது ஒரு மாதிரி இப்போ இந்த மெயில் பார்க்கும்போது ஒரு அன்ப்ரொஃபஷனலாக எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு இமீடியட்டாக அவருக்கு அமுச்சு விட்டேன். ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். ஆமாம், கரெக்ட். ஸோ அவர் வந்து நான் எதிர்பார்க்கல ரெஸ்பாண்ட் பண்ணார். அண்ட் ஸோ தட் இஸ் ஹவு மை ஜேர்னி ஸ்டார்டட், ரைட். அதுக்கப்புறம் 2012 கல்யாணம் ஆச்சு. 2013 ஐ ஹேட் த சர்ஜரி. அண்ட் தென் 2013-14 மை ரெக்கவரி ஸ்டார்டட். ஸோ இந்த ஹேபிட், இந்த ஸ்டோரி ஏன் சொன்னோம் அப்படின்னா, அது எப்படி வந்து அந்த ஹேபிட் எனக்கு செட் ஆச்சு அப்படின்றதுக்கு. அந்த ஹேபிட் செட் ஆனதுக்கப்புறம் நான் ஐ வாஸ் லைக் ஜிம்முக்கு எப்போ போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது சர்ஜரிக்கு அப்புறம். ஐ வாஸ் டெல்லிங் மை ஃபேமிலி அண்ட் மை டாக்டர்ஸ் லைக் என்னை விடுங்க, ஜிம் கொடுங்க, நான் மைண்டையும் பாடியை நான் ரெடி பண்ணிடுறேன், எல்லாமே சரியாயிடும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான். பட் சர்ஜன் வந்து இல்லை உனக்கு வந்து யூ ஹாவ் அ கிளாட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 4 months நீ வந்து எங்கேயுமே எதுவுமே பண்ணக்கூடாது, ஈவன் ஷேவ் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் தேர் இஸ் ரிஸ்க் ஆஃப் பிளட் ஏதாவது ப்ளீட் ஆச்சுன்னா, ஏன்னா தின்னர் இருக்கும், பிளட் தின்னர் இருக்கும், கரெக்ட், நிறுத்த முடியாது, பிளட் கிளாட் ஆகாது. கரெக்ட். ஸோ அதனால வந்து ஜிம்முக்கும் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு. பட் வந்து அதுக்கப்புறம் 6 months கழிச்சு நான் வந்து அகெயின் ஹையர் த சேம் ட்ரெயினர். ஓகே, ஐ ஹேட் த சேம் ட்ரெயினர் அண்ட் தென் திஸ் டைம் ஹீ ப்ரிப்பேர்ட் மீ அகெயின். ஒரு 1 year. நீங்கள் இந்த ஸ்டோரிலாம் சொல்லிட்டீங்க அவருக்கு? ஆமாம்மா, ஹீ நோஸ். ஏன்னா பிகாஸ் அவருடைய அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கெடியூல் வேறு மாதிரி பண்ணனால உங்களுக்கு இப்போ கரெக்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணார். கிரிக்கெட் அப்போது என்ன எனக்கு ஒரு பயம் வந்ததுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் விளையாடுறேன் ஆஃப்டர் த சர்ஜரி. என்னால் பாலை ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஹெல்மெட்டில் அடிச்சுது. அப்போது வந்து ஐ ஃபெல்ட் ஓகே, இப்போ நமக்கு ஒர்க் அவுட் இன்னும் பிரெயின் வந்து இன்னும் ஷார்ப்பாக ரெடி ஆகலை. கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்தப்போ இந்த தடவை வந்து என்னோடய ட்ரான்சிஷன் வந்து மோர் ஆஃப் மை மைண்ட் செட். ஆப்வியஸ்லி ஃபிட்னஸ் ஹெல்ப் மீ டு சேஞ்ச் மை பாடி, பட் மோர் தேன் தேட் என்னோட அந்த தாட் ப்ராசஸ், ஓகே நம்ம ஜிம் போனால் நம்ம உடம்பு சரியாயிரும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் விதைச்சது நான் முன்னாடி ஜிம்க்கு சர்ஜரிக்கு முன்னாடி போன அந்த கல்டிவேட் பண்ண ஹேபிட். அன்றைக்கி நீங்கள் அதை சீட் பண்ணி வச்சதுனால இந்த இடத்துல கரெக்ட் மறுபடியும் வந்து அது ஒரு பெரிய செடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அதுதான் வந்து என்னோடய செகண்ட் ட்ரான்சிஷன், ஃபர்ஸ்ட் பிக் ட்ரான்சிஷன் இன் மை லைஃப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஃபிட்னஸ் மறுபடியும் 6 packs எடுத்துகிட்டு வந்தீங்களா? மறுபடியும் வந்து அது நேச்சுரலாகவே வந்து அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் மசில் மெமரியும் இருக்கும். ஆமாம், ஆப்வியஸ்லி. பட் இந்த தடவை வந்து எப்படின்னா, எனக்கு ஐ தாட் ஓகே திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தட் ஐ ஷுட் லேர்ன் மோர் டெக்னிக்கலி. அது முன்னாடி வரைக்கும் நான் வந்து புக்கில் படித்து புக் நாலேஜ், அந்த ப்ரோ நாலேஜ்னு சொல்லுவோம், புக்கை பார்த்து பண்ணுறது, இல்லை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி மச்சி இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது. பட் வந்து எனக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணணும், டெக்னிக்கலாக படிக்கணும் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சிது. ஏன்னா
இது பரவாயில்ல, இது வந்து இட் இஸ் லைக் கிரியேட்டிங், இட்ஸ் நாட் ஓன்லி சேவ்ட் மை லைஃப் பட் இட் டுக் மை லைஃப் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்படின்னும் போது இதை நம்ம மக்களுக்கு ப்ரீச் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு 2015 தோணுச்சு. இந்த நாலேஜ் ஷேர் பண்ணும். கரெக்ட். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அபவுட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா வந்து ஐ வாஸ் இன் அ வெல் செட்டில்டு ஜாப் யூஎஸில். அண்ட் அந்த டைம்லேயும் வந்து ஒரு ஐடியா இருந்தது, இந்தியாவுக்கு நம்ம வரணும், ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ குட் அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் மை ஃபேமிலி. ஸோ பேரண்ட்ஸோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங். ஓகே, இந்தியாவில் ஃபிட்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறாங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இந்தியாவில் அப்படின்ற கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2015 என்னோடய பிளானிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் மை சர்டிஃபிகேஷன்ஸ் தேர். ஐ டிட் மை பர்சனல் ட்ரைனிங் இன் NASM. அப்புறம் நியூட்ரிஷனுக்கான சர்டிஃபிகேஷன்ஸும் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இந்தியாவில் வந்து ஒரு 2-3 ஸ்டார்ட் அப்ஸ் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. ஓகே, அங்கே சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்தது எனக்கு. ஏன்னா வந்து ஐ வாண்டட் த கம்பெனி டு ரெஸ்பெக்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ரெஸ்பெக்ட். கரெக்ட். நாட் லைக் ஒரு ரெகுலர் ட்ரெயினர் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கரியரை டெவலப் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் கம்பெனிஸ்லாம். இந்த சேர்ந்தா இந்த 2 கம்பெனிஸில், சென்னையில் ஒரு கம்பெனி, அப்புறம் ஆன்லைனில் ஒரு கம்பெனி. ஸோ இதில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிட்டேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் மை ட்ரான்சிஷன். எந்த வருஷம் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள் ஆரம்பித்தேன். ஏன்னா இங்கே ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஸோ ஐ டுக் லைக் அபவுட் 5 years, 2015 2019 வரைக்கும் வாஸ் மை பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ ஏன்னா ஒரு டெக்னிக்கல் கரியர்லேருந்து ஒரு நான் டெக்னிக்கல் ஸ்ட்ரீம் கரெக்ட் போகணும் போது வந்து யூ ஹாவ் டு பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் இட் வெல். அண்ட் தென் 2018-19 இங்கே சென்னையில் அந்த கம்பெனி சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சிது எனக்கு. ஸோ யூஎஸ்லேருந்து வந்துட்டு ஒரு 1 month வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். என் ஒய்ஃப் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க 2019. அண்ட் தென் அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அண்ட் தென் சைட்லேயே வந்து அவங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாலாஜி, நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தான். மச்சி என்னை ஹெல்ப் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டான். சரி, இல்லை ஆப்வியஸ்லி கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஹீ வாஸ் மை ஃபர்ஸ்ட் பெய்ட் கிளைண்ட். எஸ். ஸோ திஸ் ஹேப்பன் இன் 2019. ஸோ ஏன்னா அவனே வந்து ஃப்ரீயாலாம் பண்ண வேணாண்டா, ஏன்னோ ஐ வில் பி யுவர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரெயின்ட் ஹிம். அண்ட் தென் ஜிம் வருவார். ஐ ஹெல்ப்ட் ஹிம் வித் ஹிஸ் நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைசஸ் அண்ட் ஹீ லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஹீ ரெஃபர்ட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் சீயிங் த ரிசல்ட்ஸ். ஆமாம். ஸோ அவரை பார்த்து நிறைய பேர் வந்து எப்படி குறைச்ச அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவரும் ரெஃபர் பண்ணார். ஸோ அப்படியே ஆர்கானிக்காக வந்து என்னோடய அந்த ரெஃபரல் வந்து யூஎஸ்லேயே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து ஒரு 10 client 15 client இருந்தாங்க. நான் 9 to 5 என்னோடய ஜாப் முடிச்சுட்டு என்னோடய கிளைண்ட் மீட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு வீக்கெண்ட்ஸு கிளைண்ட் மீட்டிங்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் அப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிது எனக்கு. ஏன்னா ஐ ஸ்டார்டட் மானிட்டரியில் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் சம் மனி தேர் அண்ட் தட் கேம் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஐ திங்க் ஐ கேன் பில்ட் அ கரியர் அவுட் ஆஃப் திஸ் நவ். அண்ட் தென் அப்போது இன்னொரு கான்ஃபிடென்ஸும் எனக்கு என்ன வந்ததுன்னா, இது ஏன் நம்ம தனியாகவே பண்ணக்கூடாது, லைக் வை டோன்ட் ஐ create a company and start helping people and I create jobs. புரியுது, ரைட்? ஸோ அந்த ஒரு ட்ரீம் வர ஆரம்பிச்சிது எனக்கு. சூப்பர். அண்ட் தென் ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லெட்ஸ் டூ இட் அப்படின்னாங்க. அந்த ஐ வில் சப்போர்ட் யூ அப்படின்னாங்க. வேறு லெவல். ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஷி வாஸ் ஒர்க்கிங் in IT as well. And then 2020 கோவிட் ஹேப்பன். ஸோ இட் டிலேட் our return back to India for some time. But 2020 டிசம்பரில் I took two big risks in my life. ஒன்று வந்து I put down my papers there and then I moved back to India in peak COVID. ஸோ எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் லூஸ் ஆகிட்டான்டா, கைண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு அப்படி. பட் ஆனால் they didn't know that the work that I put in the last 5 years, right? ஸோ டிசைட் பண்ணது தான். லெட்ஸ் நாட் பேக் அவுட் ஃப்ரம் வாட் வி பிளான் அப்படின்ற மாதிரி 2 பேர் தான் மெயின் டெசிஷன் மேக்கர்ஸ் இதில், நானே என் ஒய்ஃப். ஸோ வி வேர் அலைன்
என் ஃபேமிலிக்கிட்ட நான் பேசினேன். எங்கள் அம்மா, என் பிரதர் இருக்கார். என் பிரதர் வந்து ஆடா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ தட் கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு தெம்பு கிடச்சிது எனக்கு. இல்லை, எனக்கு இப்போது 90s கிட்ஸ் கோயிங் டு US, கெட்டிங் த க்ரீன் கார்டு, செட்டிலிங் டவுன் இன் US அண்ட் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப், டாலர்ஸில் சேலரி, இதெல்லாம் பெரிய ட்ரீம் இல்லை? 11 இயர்ஸ் நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க. 14 இயர்ஸ். ஆமாம். என்னென்ன டைம் ஜோன்ஸில் இருந்தீங்க நீங்கள்? 2006 டிசம்பர்லேருந்து. இல்லை, ஆமாம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே ஒரு 7-8 டைம் மவுண்டன் டைம் ஜோன்ஸ். ஓகே. அது அப்படின்னா எந்த அங்கேயே தான் இருந்தீங்களா? ஆமாம், சால்ட் லேக்கில் மட்டும் தான். சால்ட் லேக் தான். சால்ட் லேக் வந்து என்னோட செகண்ட் ஹோம் மாதிரி. அது சென்னை ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு ஹோமு. சால்ட் லேக் வந்து என்னென்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த யூட்டா இஸ் ஃபேமஸ் ஃபார் அவுட்டோர் அட்வென்ச்சர்ஸ். ஏன்னா மவுண்டன், அந்த சால்ட் லேக் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன்ஸாக இருக்கும், நடுவில் சிட்டி இருக்கும். ஸோ அங்கே வந்து நேச்சர் ஒரு இது வந்து அங்கே தான் எனக்கு ஆரம்பிச்சிது. அங்கே நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். கேம்பிங் நிறைய பண்ணுவோம், ஹைக் நிறைய பண்ணுவோம். ஸோ ஐ ஸ்டார்டட் பீயிங் இன் நேச்சர் அ லாட். ஸோ நேச்சர் ப்ளஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து அந்த காம்போ வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஸோ அந்த அவுட்டே அங்கே தான். ஏன்னா உங்களுக்கு அங்கே எல்லாமே கிடைக்குது. ஈவன் த சேம் ஃபிட்னஸ் வாட் எவர் யூ டூயிங் ரைட் நவ், யூ கேன் டூ த சேம் திங் இன் US ஆல்சோ. கரெக்ட். ஆனால் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, 14 இயர்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப், அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியை விட்டுட்டு இல்லை நம்ம ஊருக்கு தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கணும் இல்லையா? ஸோ இல்லைடா, வி ஆர் மூவிங். அது என்ன அந்த ஸ்பார்க், என்ன ஸ்பார்க், எப்படி நடந்தது? அது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி ட்ரான்சிஷன் தினா, ரைட்? ஸோ ஐல் பி ஹானஸ்ட். ஏன்னா ஒய்ஃப்க்கு கல்யாணம் ஆகிட்டு 2020 அவங்க டேரெக்டாக அங்கே தான் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் ஹோம் மாதிரி. ஸோ மோர் தென் மீ, லைக் த பிக்கஸ்ட் பிளேயர் ஹூ வாஸ் இம்பேக்டட் வாஸ் மை ஒய்ஃப், ரைட்? பட் வந்து மெயினான டெசிஷன் என்னென்னா ஃபேமிலி தான். ஸோ பிகாஸ் ஏன்னா சின்ன வயசில் we grew up as a family here, right? And my dad was getting sick at that time. So I lost my dad in 2017. So எனக்கு என்னென்னா, ஓகே இங்கே எவ்ரிதிங் வாஸ், we are getting everything, but at what cost, right? ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும்போது வந்து ஓகே அவங்களால பக்கத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடியல, அவங்க ஃபோனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இமிக்ரேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம், ரைட்? ஸோ ஏன்னா அங்கே வீசா இங்கே வந்துட்டால் வந்து ஒன்ஸ் ஸ்டக் ஆகிடுவோம், திரும்பி போக முடியாது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மீ அ லாட். அண்ட் தென் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் சே இப்போ ஃபிட்னஸில் ஃபுல் டைமாக நான் இறங்கணும்னா பண்ண முடியாதுன்னா H1Bயில் இருக்கேன் நான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் லைக் கல்மினேட்டட் அண்ட் தென் ஐ தாட் அபவுட் லைக் ஓகே ஐ திங்க் வி ஷுட் கோ பேக். ஸோ மெயின் ஸ்பார்க் நீங்கள் கேட்டதுக்கு வந்து ஃபேமிலி தான். ஃபேமிலி, நம்ம ஊர், நம்ம ஃபேமிலி மேன். ஸோ அண்ட் என்னோட தாட் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, திரும்பி வரணும்னா கண்டிப்பாக வர தான் செய்வோம் இங்கே. கரெக்ட். ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ வித் த லைஃப், ரைட்? ஸோ இப்போதைக்கு என்னோட ஃபேஸ் வந்து ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஃபேஸ். ஸோ அதை வந்து நான் என் ஒய்ஃப்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன் அண்ட் தென் ஷீ சப்போர்ட்டட் இட். ஓகே. ஸோ தென் வி டுக் த டெசிஷன். கோவிடில் ரீச் ஆகுறீங்க. ஆமாம். அண்ட் யுவர் ட்ரீம் இஸ் டு பில்ட் லைக் ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஓரியன்டட் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும், அது மூலமாக நிறைய பேரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கரெக்ட். பட் எனி பிஸ்னஸ் டே ஒன்லேருந்து நம்மளுக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்காது இல்லையா? ஆமாம். அது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட். வென் யூ ஒர்க் எவ்ரி மந்த் உங்களுக்கு கரெக்டாக சேலரிஸ் வந்துடும். கரெக்ட். ஸோ உங்களோட பே செக்ஸ் எங்கெங்கே போகணுங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். பட் பிஸ்னஸில் அது பண்ண முடியாது. ப்ராபப்ளி வாட் எவர் த மனி யூ ஹேட் யூ மைட் ஹவ் இன்வெஸ்டட் இன் திஸ், பட் அதில் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு இட் வில் டேக் டைம் இல்லை? ஆமாம். அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? வாட் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ காட் த்ரூ? பிட் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து $120,000. அப்படின்னா இந்தியன் மணிக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஐ திங்க் க்ளோஸ் டு 1 crore. 1 கோடி வேணும்னு வச்சு. 1 கோடி. ஆமாம், 1 கோடி. இப்போட ரீசெண்டாக நான் லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இப்போது விடும்போது வந்து என்னோட ஒரு கோல் இருந்ததுன்னா, நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த 1 கோடியை நான் என்னோட எஃபர்ட்டில் சம்பாதிக்கணும். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனை வச்சுருந்தேன். அது நீங்கள் சொன்னது பெர் ஆனம். ஆமாம். மந்த்து நம்மளுக்கு சேலரினாலே மந்த்து தான் இந்தியாவில். பெர் ஆனத்துக்கு crore இட்ஸ் அ குட் மணி, ரைட்? கண்டிப்பாக. பட் 5 years பேக் நான் சொல்கிறது. இப்போனா அதனோட வேல்யூ வேறு. ஓகே, நான் என்ன கேட்குறேன், ஸோ பம்படி 1 கோடி ரூபா பெர் ஆனம் நம்ம சம்பாதிக்கிறோம். பட் அதை அப்படியே ஷட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் யூ வுட் ஹவ் கான் த்ரூல. ஆமாம். அது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஹவ் கான் த்ரூ? ஸோ நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஜென் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா, அதாவது என் பேக்ரவுண்ட் ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸே பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஐடியா என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நான் யார்கிட்டையுமே டிஸ்கஸே பண்ணல. ஏன்னா ஆப்வியஸ்லி தே வில் புட் மீ டவுன், ரைட்? ஸோ எனக்கு வந்து என்னென்னா இந்த எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்ற பயம் நிறையா இருந்தது. ஏன்னா ஐ வாஸ் அன் இன்ஜினியர். ஸோ எனக்கு சேல்ஸ்னால் என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, எதுவுமே சுத்தமாக தெரியாது. பட் அங்கே தான் பொக்கிஷமாக எனக்கு என்ன கிடச்சிதுன்னா புக்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ். ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மென்டார்ஸ், ஆன்லைன் மென்டார்ஸ். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சோஷியல் மீடியா வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ மென்டார்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் வாங்கி படித்தேன், புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட் த சிஸ்டம்ஸ். ஓகே, எப்படி ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி ஒரு சிஸ்டம் செட் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் செட் பண்ணணும் அப்படின்றத வந்து படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் தேட் ஒன் பை ஒன். ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் புக் விச் கேவ் யூ த அப்படியே விஷடம் கொடுத்ததுன்னா என்ன புக்கு? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி பிராண்ட் அப்படின்னு ஒரு புக் இருந்தது. அந்த ஆத்தர் பேர் வந்து டான் மில்லர். ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் எப்படி அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதாவது உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா மக்களுக்கு வந்து உங்களோட ஸ்டோரி புரியணும். யூ ஹேவ் டு கனெக்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். ஸோ ஸ்டோரி டெல்லிங் பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் படித்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கை நான் என்னோடய கான்டென்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வெப்சைட்டில் எப்படி நம்ம செட் பண்ணணும். வெப்சைட் இஸ் லைக் வீட்டுக்கு கதவு மாதிரி. அந்த கதவை திறந்தால் உள்ளே இருக்கிறவங்க எப்படி தெரியுவாங்கன்ற மாதிரி வெப்சைட் வாஸ் மை ஐடென்டிட்டி. ஸோ வெப்சைட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் த பெஸ்ட் திங் தட் ஐ டிட் வாஸ் ஐ கெப்ட் கெட்டிங் டிஃப்ரெண்ட் மென்டார்ஸ் இன் மை லைஃப். அவங்களுக்கு வந்து என்ன யாருன்னே தெரியாது. ஆனால் நான் வந்து அவங்கள மென்டாராக பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மென்டார் வச்சுருந்தேன். நான் ஃபிட்னஸ்க்குன்னு ஒரு மென்டார் வச்சுருந்தேன். யார் அவர்? ஸோ அங்கே வந்து லேன் நாட்டன் ஒருத்தர் இருந்தார். ஸோ லேன் நாட்டன் அமெரிக்காவில், யூஎஸில். ஆமாம். ஸோ அவர் வந்து ஃபேட் லாஸ் ஃபார் எவர் அப்படின்னு ஒரு புக்கு இருந்தார். ஸோ 2017-18 எழுதினார். அது எனக்கு வந்து பைபிள் மாதிரி ஃபேட் லாஸ்க்கு. ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி சயின்ஸ் பேக்ட், நோ பிஎஸ் புக். ஸோ அது பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் மோர் அண்ட் மோர் ஸ்டஃப் அபவுட் ஃபேட் லாஸ். அப்புறம் இந்தியாவில் வந்து ஃபிட்டர்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ ஃபிட்டருக்கு முன்னாடி அவங்க பேர் வந்து ஸ்குவாட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ 2016 ஃபவுண்டர் இஸ் ஜேசி, அதனால தெரியும் அவர். ஸோ ஜேசி ஃபிட் அந்த கம்பெனி முன்னாடி சொல்ல பார்த்தீங்களா, ஃபிட்டர் தான் ஃபஸ்ட்டு ஸ்குவாட்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தேன். அண்ட் தென் எங்கள் சிஸ்டர்ல வந்து ஷி வாஸ் டூயிங் அ ப்ரோக்ராம் தேர். ஸோ அவர் வந்து ஆன்லைனில் ஆரம்பித்தார். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ லைக் கைண்ட் ஆஃப் அ மென்டார் ஃபார் மீ, ரைட்? ஏன்னா அவரும் ஆரம்பித்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹீ ஸ்டார்டட் ஸ்குவாட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நான் வந்து ஒவ்வொரு மென்டாரை வந்து நான் என்னை அறியாமையே வந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் தெம். ஸோ தட் கேவ் மீ லாட் ஆஃப் நாலேஜ். ஆமாம், அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் கிளையண்ட்ஸோட வேலிடேஷன் வந்து அந்த ஃபியரை எடுக்க ஆரம்பிச்சது எனக்கு. வேக் சூப்பராக பண்ணுறீங்க, வேக் பொறுமையாக கேட்குறீங்க, வேக் நல்ல ரிசல்ட்ஸ் வருது எனக்கு, தேங்க்யூ ஸோ மச், யூ சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அந்த பயம்லாம் அவங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். பயம் இருக்கும், பட் ஆனால் அந்த பயத்திலே வந்து யூ ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் த ஜாப். தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் அண்ட் ஐ எம் ப்ரெட்டி ஷூர் தட்ஸ் ஹவ் மெனி பீப்புள் ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ். ஸோ அங்கேருந்து வந்தது தான் தீனா என்னோட. ஓகே, எனக்கு ஒரு கேள்வி. அப்போது 120,000 $120,000 ஆமாம் டாலர்ஸ், ஆமாம், 1 கோடி. பட் அந்த 1 crore உங்கள் பிஸ்னஸில் எடுக்கிறதுக்கு ஹவு லாங் இட் டுக்? ஸோ இப்போ தான் வந்து ரீச் ஆச்சு அது. ஸோ வாவ், 5 இயர்ஸ் ஆச்சு எனக்கு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனாக வச்சுருந்தேன். போன வாரம் தான் லிங்க்டின்ல நான் அந்த மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ 5 இயர்ஸ். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் கரோசலில் போட்டிருந்தீங்க அது. ஆமாம், கரெக்ட். ஃபஸ்ட் டைம் யூ ஏர்ன் த சேலரி இந்தியாவுக்கு வந்த பிறகு நாங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 இயரில் நீங்கள் ஏர்ன் பண்ணது வந்து 19% ஆஃப் வாட் யூ ஆர் கெட்டிங் இன் US. ஆமாம், அதில் 19%. அப்படின்னா 1 கோடின்னா உங்களுக்கு 19 lakhs தான் எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட் இயர். கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். எனக்கு அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்கள் ஸ்டோரி. ஏன்னா அப்போது என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தது வந்து
90,000 தான் அது என் அக்கௌண்ட்டில், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ நான் அதை தான் ஒரு சீட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிஸ்னஸ் கன்சிடர் பண்ணேன். ஆப்வியஸ்லி எங்களோட சேவிங்ஸ் இருந்தது யூஎஸில். ஸோ அந்த சேவிங்ஸை நான் வந்து எடுத்து இதில் போடவே இல்லை. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ஜியோபாரடைஸ் மை ஃபேமிலி ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை பிஸ்னஸ், ரைட்? என்னோட எஃபர்ட்டில் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 நான் வச்சுருந்தேன் 2020. அதுலேருந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் நான். வெரி குட்டுங்க, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெரி குட். ஸோ இப்போது உங்கள் கம்பெனியோடைய பேர் கியூபிட் ஃபிட்டா? ஆமாம். கியூபிட் அப்படின்னு என்ன மீனிங் அது? ஸோ கியூபிட்ன்றது குவான்டிஃபைடு ஹேபிட்ஸ். ஸோ நான் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லித் தருவேன்னா, ஹெல்த்தை வந்து ஹேபிட்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ணுங்கள், ரதர் தேன் ஃபாலோயிங் எனி ஸ்ட்ரிக்ட் டயட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ். உங்கள் லைஃப் ஸ்டைலை ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ் மூலமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் மை கோர் ஃபிலாசபி. ஸோ அகெயின் ஐ லேர்ன் தட் ஃப்ரம் மை புக்ஸ் அண்ட் மென்டார்ஸ் தான், ரைட்? ஸோ அங்கே வந்து குவான்டிஃபிகேஷன் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும். குவான்டிஃபிகேஷன் என்ன? மெஷர்மெண்ட்ஸ், ரைட்? நம்ம லைஃப்பில் எல்லாமே மெஷர் பண்ணுறோம், ரைட்? 5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க, ஸ்மால் சைஸு ட்ரெஸ்ஸு, ஆமாம், எக்ஸல் டிஷர்ட் எல்லாமே குவான்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? கரெக்ட். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இஸ் ஆல்சோ அபவுட் குவான்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ குவான்டிஃபிகேஷன் அப்படின்ற வேர்டு வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் கிளைண்ட்ஸ் கிட்ட. அப்புறம் ஹேபிட்ஸ் நிறைய எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஓகே, குவான்டிஃபைலேருந்து QU எடுத்து இங்கேருந்து ஹேபிட்ஸ் எடுத்துகிட்டு கியூபிட் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணேன். இது வந்து என்னோடய அண்ணன் பையன் கொடுத்த ஐடியா. அவர் பேர் சொல்லுங்கள். அக்ஷத். அக்ஷத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ அக்ஷத். இப்போது +2 எக்ஸாம் எழுதியிருக்கான். பரவாயில்ல, சின்ன வயசுலேயே அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஆமாம். ஸோ ஒருவேளை நீங்கள் அமெரிக்காவில் உட்காந்துருந்தா இந்த பேரே கிடச்சிருக்காது உங்களுக்கு. அது ஃபஸ்ட்டு நான் ஹெல்தி ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு ஆரம்பித்தேன். ஸோ நான் யூஎஸில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. ஆமாம். ஸோ ஓகே, நம்மளை மிரரில் பார்க்கும்போது ஒரு ஹெல்தியான ரிஃப்ளெக்ஷன் வரணும் அப்படின்னு ஹெல்தி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது ஓகே, ரொம்ப கேட்சியாக இல்லையா, அட்ராக்டிவாக இல்லை, இது சூப்பராக இருக்குது. ஆமாம். ஸோ கியூபிட்ன்றது அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயே அது ஐ திங்க் தே ஹேவ் சம் டெர்மினாலஜி தேர். குவான்டிஃபையிங் ஹேபிட்ஸ். ஆமாம், கியூபிட்ஸ். ஸோ இப்போது நீங்கள் ஆரம்பித்து இந்த 5 years ஆச்சுங்களா? ஆமாம். இந்த 5 yearsல லைக் எவ்வளோ பேரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க? So close to 800 people I have worked all across the world. ஏன்னா ஃபஸ்ட்டு யூஎஸில் ஆரம்பித்தோம். ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் 2 years வந்து பார்த்திங்கன்னா 2020, 21, 22ல் வந்து எல்லாமே யூஎஸ்லேயே கிளைண்ட்ஸ். அந்த ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கே இன்னி வரைக்கும் கூட நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே வந்து ஆர்கானிக் ரெஃபரல்ஸ் தான் அண்ட் கான்டென்ட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷம் யூஎஸில் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கண்ட்ரீஸில் யூஎஸில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட பிரதர் இந்தியாவில் ரெஃபர் பண்ணுறது, இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் மை விங்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ யூஎஸில், இந்தியாவில், அதுக்கப்புறம் யூகேயில், ஆஸ்திரேலியாவில், மிடில் ஈஸ்ட்டில், இங்கேருந்துலாம் கிளைண்ட்ஸ் வராங்க. ஸ்டில் யூ ஹேவ் கிளைண்ட்ஸ் நவ்? எஸ், ஆல் ஓவர் தி வேர்ல்ட். எஸ், கரெக்ட். வாவ். ஆனால் பட் இந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிளைண்ட்ஸ் வரும்போது உங்களுடைய டைம் ஜோன் ஆஃப் ஒர்க்கிங்கில் வித் த கிளைண்ட்ஸ், இப்போ யூஎஸில் இருக்க கிளைண்ட்னா நீங்கள் நைட்டில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? இல்லை, டைம் எப்படின்னா அவங்க யூஎஸோட அவங்க மார்னிங், அவங்களோட ஈவினிங் டைம், நம்மளோட மார்னிங் டைம். ஸோ இப்போ என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு அப் டு 8 o'clock வரைக்கும் ஒரு சில கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவேன். அண்ட் தென் 10 o'clock மார்னிங் ஃபுல்லாக வந்து அந்த டைம் ஜோன்ஸ் இருக்குல்ல யூஎஸில். ஸோ அதனால் வந்து மார்னிங் ஃபுல்லாக பெசிஃபிக் டைம் ஜோன்ஸ் ஹேண்டில் பண்ணுவேன். அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ ஷுட் தேங்க் மை கிளைண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக அவங்களோட நைட் டைமில் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். ஏன்னா அதுவும் அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்களோட டைம் 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட டைம் இப்போ வந்து 9:30, 10 மணி அந்த மாதிரி காலையில். அப்புறம் ஈவினிங் வந்து அகெயின் ஈஸ்ட் கோஸ்ட் கிளைண்ட்ஸு, அவங்க மார்னிங் 6 மணினா நமக்கு ஈவினிங் 3:30 மணி 4 மணி அந்த மாதிரி இருக்கும். இடையில டே டைமில் அதர் கண்ட்ரீஸ்லாம் ஹேண்டில் பண்ணேன். பட் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் தான். ஐ மீன் இட் வாசன்ட் அ கேக் வாக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ரவுண்ட் த டே வந்து மீட்டிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் அன்டில் 2023. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அகெயின் லைக் ஐ ஹவ் டு பில்ட் அ டீம். ஸோ டீமை பில்ட் பண்ணலன்னா இது என்னால் இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ ஸ்டார்டட் ஹையரிங் கோச்சஸ். ஸோ அது கோச்சஸ் ஹையர் பண்ணதுக்கு how long it took for you? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் நான் மட்டும்தான் பண்ணேன். என்னோட சிங்கிள் மேன், ஒன் மேன் ஆர்மி. எஸ்.
அண்ட் கான்டென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் லைக் டெஃபினெட்லி டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஐடியில் நான் வேலை பார்த்ததோட 2 times 3 times நான் வேலை பார்த்துருந்தேங்க. பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட ஃபுல் பிடிச்ச விஷயம் ஃபுல் எஃபர்ட்டு நம்ம சொந்தமாக பண்ணுறதுரா அப்படின்ற ஒரு. அப்போது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உழைப்பீங்கல்ல, அது கவலைப்பட மாட்டோம். ஐடியில் இருக்கும்போது உங்களுக்கு கோடிங்கு டெலிவரி லைக் டைம் பவுண்டாக இருக்கும். ஆமாம், இதுக்குள்ளே டெலிவர் பண்ணணும். இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ கிளைண்ட் மீட்டிங்ஸ் நடுவில் போய் நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவேன். அது ஆஃபீஸ் டைமில் பண்ண முடியாது நம்மளால். ஆமாம். ஸோ டெஃபினட்டாக வந்து போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து அந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்னும்போது அது கொஞ்சம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஈவன் யூஆர் entrepreneur அப்படின்னும்போது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் வே ஐ ஆல்வேஸ் தேங்க் மை ஒய்ஃப் தீபிகா அண்ட் மை டாட்டர் வெண்பா. அருமையான பேர். ஸோ இவங்க 2 பேரும் வந்து என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். 3 பேர் அம்மாவை சேர்த்து, ரைட், வட்சலா அம்மா பேர். 3 women in my life played a big role. அம்மா சின்ன வயசில் அவங்க டீச்சராக இருந்தாங்க. ஸோ த வே ஷீ ஷேப். அம்மா டீச்சர்? ஆமாம். டீச்சர்னா ஹை ஸ்கூலில் இல்லை, இது ஃபர்ஸ்ட் கிரேட் அந்த ப்ரைமரி. சேம் பிஞ்ச் போடுங்க. எங்கள் அம்மா செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர். ஓகே, தூக்கப்பள்ளி டீச்சர். எங்கள் அம்மா கிளாஸ்லேயும் நான் படிச்சிருக்கேன். செம்மடி வாங்குவேன், அது வேறு விஷயம். ஸோ அது டீச்சர் மக்கு சொல்லுங்கள். ஆமாம், நான் ஒரு 3rd வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆனேன். பட் சின்ன வயசில் என்னோடய லைஃப்பை ஷேப் பண்ணது வந்து என்னோடய அம்மா. ஸோ ஐ திங்க் எவ்ரி மாம் டஸ் த ஒண்டர்ஸ் ஃபார் த சில்ட்ரன், ரைட்? கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மை ஒய்ஃப் டுக் தட் ஜாப் அண்ட் தென் நவ் மை டாட்டர். ஸோ அந்த ஒரு லிபர்ட்டி எனக்கு வந்து கிடச்சிது. ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா நான் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ ஹவ் டு பி 100% ஹானஸ்ட் அபவுட் இட். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் உங்கள் பிஸ்னஸ் மாடலை பற்றி சொல்லும்போது, ஸோ உங்களுக்கு யாராவது லைக் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூட வராங்களா? தே வாண்டட் டு கெட் ட்ரெயின்ட் அந்த மாதிரி? இல்லை, செலிப்ரிட்டிஸ்ன்னு யாரும் இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணலனா, எல்லாமே நம்ம காமன் மக்கள். ஏன்னா ஐடி நான் ஒர்க் பண்ணதுனால அந்த ஐ நோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் பீப்புள் ஃபேஸ். ஸோ மெயினாக என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஸ், ஐடி லீடர்ஸ், entrepreneurs, CXOs, இவங்களாம் தான் வந்து நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து ஒரே ஒரு நம்ம அதில் ஒரு சின்ன கனெக்ஷன் என்னென்னா, கௌதமோட சிஸ்டர் நான் ட்ரெயின் பண்ணேன். ஸோ அவங்க அதான் அப்போ தோணிச்சாங்க, கௌதம் வாசுதேவன். ஓகே. ஸோ அவங்க யூஎஸில் இருக்காங்க. ஸோ அப்போது வந்து என் ஃப்ரெண்டு அஞ்சனான்னு அவங்க நியூ ஜெர்சியில் இருக்காங்க. ஸோ அவங்க ஷீ ரெஃபர்ட் டு கௌதம்ஸ் கசின். அண்ட் தென் அவங்களும் ட்ரெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களோட சிஸ்டரையும் ட்ரெயின் பண்ணேன். ஸோ அப்போ அவங்ககிட்ட நான் அந்த ஸ்டோரி சொன்னேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து என்னோட ஆமாம், ஹவ் கௌதம்ஸ் மூவி இன்ஸ்பைர்ட் யூ டு பிகம் a. கரெக்ட். ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங்ஸ் கமிங் டுகெதர். ஏன்னா அது ஒரு யூனிவர்ஸோட பிளான் மாதிரி தான் எனக்கு தோணிச்சப்போ. கரெக்ட். ஸோ இல்லைன்னா என்னங்க, அவர் என்னமோ நினச்சி ஒரு படம் எடுக்கிறார், அந்த படத்தை பார்த்து உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணுமா? அதுக்கப்புறம் த ட்ராஜடி ஹிட் அண்ட் யூ கேம் பேக் ஸ்ட்ராங். கரெக்ட், ரைட். அந்த கோல்ஃப் பாலை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்ஃப் பால் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்ல நம்ம கோலை. கண்டிப்பாக அது வேற லெவல். உங்கள் வெப்சைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நோ ஃபேட் ஃபிட்னஸ் மெத்தட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக்லி பேக்டு அப்படின்னு ஒரு லைன் உங்களோட வெப்சைட்டில் வருது. வாட் இஸ் தட் மீன்? ஸோ நான் என்னோடய ஃபிட்னஸ் கோச்சிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னா ஒரு ஸ்டடீஸ் பண்ணுவாங்க இல்லையா, சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணுவாங்க. அண்ட் அதில் இருக்கிற அவுட்கம் என்னவோ அந்த அவுட்கம் தான் வந்து நான் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி தருவேன். இட் இஸ் நாட் பிகாஸ் சரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லை தீனா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கிடையாது. ஸோ தெர் ஹஸ் டு பி அ எவிடன்ஸ் பிஹைண்ட் சம்திங் வை இட் ஷுட் ஒர்க் ஆர் வை சம்திங் ஷுட் நாட் ஒர்க். அண்ட் ஃபேட்ஸ் அப்படின்றது என்னென்னா வந்து இப்போது நிறைய பேர் இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, ரைட்? ஆன்லைனில் வந்து ஒரு டயட்டு, கீட்டோ டயட், எனக்கு மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து நான் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறது, அது பேலியோ ஃபாலோ பண்ணுறது, அது ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேட்ஸுன்றது என்னென்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது, கம்ப்ளீட்டாக கார்ப்ஸை கட் பண்ணுறது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு இல்லை, ஆனால் பட் நான் அதை என்ன பண்ணுறேன், அதை எடுத்துகிட்டு வந்து
இதை பண்ணிங்கன்னா இது நடந்துரும்னு நான் சொல்கிறேன், ஒரு ரீல்ஸில் நான் சொல்லிடுறேன். கரெக்ட். இப்போ அதுவும் பார்க்குறவங்களுக்கு அது என்னென்னா அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் என்னென்னு தெரியாமல் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து பக்க விளைவுகளும் வரலாம், ஒரு வேளை ரிசல்ட் கிடைச்சாலும் கிடைக்கலாம். கரெக்ட். ஸோ அது என்னென்னா அந்த அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அது செட் ஆகணும். ஸோ எது மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுக்கோசரம் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து அது வந்து எவிடன்ஸாக ப்ரூவ் ஆகிருக்கா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னா, காஃபி உடம்புக்கு நல்லது, இட்ஸ் அ ப்ரூவன் சப்ளிமெண்ட் அப்படின்னா, தென் இட்ஸ் பேக்ட் பை நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ அதை வந்து நான் தைரியமாக சொல்லலாம் மக்களுக்கு. ஸோ சுகர் கெடுதல் அப்படின்னா அதுக்கு தர் இஸ் சப்போர்ட் ஆஃப் தர் இஸ் லைக் நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ் விச் இஸ் சப்போர்ட்டிங் இட் அப்படின்னா அதை தைரியமாக நான் சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து எவிடன்ஸ் பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து இப்போ கியூபிட் ஃபிட்டில் வந்து ஒரு கிளைண்ட்டாக வரேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை எப்படி ஸ்க்ரீன் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் எனக்கு ஆஸ் அ கோச் ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யர் லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்லி, ரைட்? ஸோ லைஃப் ஸ்டைல் இன் ஆல் யுவர் என்னென்ன ஏரியாஸு. ஒன்று வந்து உங்களோட நியூட்ரிஷன், என்ன மாதிரி சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த அசஸ்மெண்ட் பண்ணணும். அடுத்து எக்ஸசைஸ் அண்ட் மூமெண்ட். ஏதாவது எக்ஸசைஸ் இப்போ பண்ணுறீங்களா, உங்கள் மூமெண்ட் எப்படி இருக்குது, டே ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உங்களோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது. மூணாவது ஸ்லீப், குவாலிட்டியான ஸ்லீப் இருக்கா, ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களோட பயோமார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோமார்க்கர்ஸ்னால் உங்களோட பிளட் ஒர்க். ஸோ கரண்ட்டாக உங்களோட மெட்டபாலிக் ஹெல்த் எப்படி இருக்குது. அதாவது வெளியில் பார்க்கும்போது ஒரு நம்ம இருக்கும், பட் ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, பிளட் ஒர்க் எடுத்தால் தான் தெரியும். டெஸ்ட் பண்ணணும். ஆமாம், கரெக்ட். ஸோ அது வந்து மெட்டபாலிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட பிளட் சுகர் எப்படி இருக்குது, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட பிபி லெவல்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் லைனில் எப்படி இருக்குது நீங்கள் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணும்போது. மெடிக்கேஷன்ஸ் எதாவது எடுத்துக்கிறீங்களா, சர்ஜரிஸ் எதாவது நடந்திருக்கா. ஸோ இட்ஸ் வில் பி கம்ப்ளீட் அக்கு வேறு ஆணு வேறு வந்து அந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு என்ன சொல்லுது, ஒரு டாக்டர்கிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கம்ப்ளீட் பிக்சர் தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அசஸ் பண்ணுவீங்க. அசஸ் பண்ணிவிட்டு யூ ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. கரெக்ட். அதில் வந்து இப்போ என்னென்ன ஏரியாவில் வந்து உங்கள் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் கால்லேயே தெரிஞ்சிடும். ஈட்டிங் ஹேபிட்ஸ் இப்படிலாம் இருக்குது, நீங்கள் மூவே சுத்தமாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, இல்லை வந்து உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை டெய்லி வந்து ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குறேன், ஆர் யூ குட் ஹாவ் எமோஷனல் ஈட்டிங் ஹேபிட்ஸு. ஸோ அந்த காலில் கிளியராக தெரிஞ்சிடும் என்னென்ன ஹேபிட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஸோ தென் வி ஸ்டார்ட் தேர் நியூட்ரிஷன், எல்லா டொமைன்ஸ்லையுமே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ வி பிரேக் டவுன் த கோல்ஸ் இன்டு ஹேபிட்ஸ். கிளைண்டட் கோல்ஸ் என்னென்னு கேட்பீங்களா? ஆமாம், நான் ஃபிட்டாக இருக்கணும், எனக்கு 6 பேக்ஸ் வரணும், இல்லைனா அப்சல்யூட்லி வெயிட் லாஸ் மட்டும் பண்ணணும், இந்த மாதிரி கோல்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கோல்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸை வந்து நான் சொன்ன இந்த 4-5 ஏரியாவில் வி பிரேக் டவுன் இன்டு ஹேபிட்ஸ். ஏன்னா வி ஸ்ட்ராங்லி பிலீவ் டயட் பிளான்ஸ் கேனாட் சேஞ்ச் அ பர்சன்ஸ் ஹெல்த், தே ஹாவ் டு சேஞ்ச் தேர் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். குணாதிசயங்களை மாற்றினா தான் கரெக்ட் பர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்த் செட் ஆகும். இல்லைனா ஃபோர்ஸ் ஃபிட்டாக இருக்கும். ஆமாம், அதனால வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி பண்ணிவிடுவாங்க, பட் கம்மி பண்ண வெயிட்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். அது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் they don't build habits, they just follow a diet plan. ஒன்ஸ் அந்த ரிசல்ட் வந்த பிறகு 2 ஃபோட்டோ எடுத்த பிறகு அதிலிருந்து ஃபிசில் அவுட் ஆகிடுது. கரெக்ட். அந்த ஹேபிட்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூஆர் எவென்ச்சுவலி கோயிங் டு ரீபவுண்ட் ஆல் யுவர் வெயிட் பேக். இப்போ நான் வந்து ஒரு 6 பேக்ஸ் கொண்டு வரேன்னா, ஸோ ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் மீ டு கெட் தட் ஷேப்? இஸ் தேர் எனி டெம்ப்ளேட், இது பண்ணுனா எனக்கு இவ்வளோ நாளில் உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாடி காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரைட்? பாடி காம்போசிஷன் அப்படின்றது என்னென்னா, உங்களோட மசில் மாஸ் எவ்வளோ இருக்குது, ஃபேட் மாஸ் எவ்வளோ இருக்குது, போன் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, இதுதான் 3 சேர்ந்தது தான் பாடி காம்போசிஷன். பேக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா உங்களோட ஃபேட் மாஸை கம்மி பண்ணணும் இந்த பாடி காம்போசிஷனில். ஸோ உங்களோட பேஸ்லைன் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது தெரியணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இப்போ 6 பேக்ஸ் கிளியராக உங்களுக்கு அந்த ஷ்ரெடட் லுக் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10-12%
இருக்கணும் பாடி ஃபேட் பர்சன்டேஜ். நம்மளுக்கெல்லாம் 22-23 இருக்குது. கரெக்ட். ஸோ இப்போ சூர்யா நம்ம வாரணமாயிரம் பற்றி சொன்னோம். அந்த சூர்யாவோட லுக் உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7% 8% இருக்கும் பாடி ஃபேட், ரைட்? ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தது வந்து 7%. ஸோ அந்த 12% கீழே வரும்போது தான் அந்த உள்ள அந்த மசில்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்கின்னு மசில் அந்த லேயர் ஃபேட்டெல்லாம் எரிஞ்சிரும், எடுத்துருவீங்க ட்ரைன் பண்ணி. கரெக்ட். ஸோ அது வந்து அதான் அந்த ஹேபிட்ஸ் மூலமாக நியூட்ரிஷன் ஹேபிட்ஸ் பண்ண முடியுமா? 100%. எப்போ யார் வேணால் எப்போ வேணால் 6 packs எடுத்துகிட்டு வரலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆப்வியஸ்லி, ரைட்? உங்களோட ஸ்டார்டிங் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்களோட லைஃப் ப்ரையாரிட்டிஸ் என்ன. ஸோ நான் எடுத்துகிட்டு வரும்போது வந்து ஆப்வியஸ்லி என்னோடய ப்ரையாரிட்டிஸ் கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து தெர் இஸ் மெனி அதர் ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். பட் இப்போ மூவிஸில் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி அதுதான் இல்லையா. 3 மாதம் இப்போ விக்ரம் கிட்ட போனீங்கன்னா விக்ரம் 3 மாதத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவார். கரெக்ட். தட் இஸ் இஸ் ஜாப். பட் நார்மல் பீப்புள் வரும்போது வந்து தெர் ஆர் மெனி அதர் ப்ரையாரிட்டிஸ்ன்னு வரும்போது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். நேச்சுரல் வே அண்ட் ஹேபிட்ஸ் ஃபார்மேஷன்ஸில் வித் ஒர்க் அவுட்ஸு வி கேன் பிரிங் த ரிசல்ட்ஸ். கரெக்ட். நம்ம ஊர் சாப்பாடு தான். நான் யாருமே வந்து சாதம் சாப்பிடாதீங்க, ரைஸ் சாப்பிடாதீங்க, பொரியல் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். தே கண்டினியூ டு ஈட் வாட் தே ஈட் பார்ட் ஆஃப் தி லைஃப். பட் கோயிங் பேக் டு மை ப்ரீவியஸ் இது குவான்டிஃபிகேஷன். ஸோ மெஷர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்லாம். அண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக வச்சுக்கூடாது. That is the number one mistake people do. People tend to avoid things. But rather they have to include things. Include lot of vegetables. Include lot of proteins. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போ இந்த சின்ன சின்ன இன்டெலிஜென்ஸும் அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஓகே, சின்ன ஒரு பிரியாணியோ சின்ன ஒரு ஐஸ்கிரீமோ அதெல்லாம் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். பட் ஆனால் 90% ஆஃப் யுவர் டயட் ஷுட் கம் ஃப்ரம் தீஸ் ஃபுட்ஸ். சரி, எனக்கு சும்மா பிரியாணின்னு டக்குன்னு எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. பிரியாணி நல்ல சாப்பாடா இல்லையா? இட்ஸ் குட்டா? அது எப்படின்னா டிபெண்டிங் ஆன் த காம்போசிஷன் தீனா, ரைட்? இப்போ வீட்டில் நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹெல்த்தியாகவே பண்ண முடியும். டிபெண்டிங் ஆன் எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறீங்க, ப்ரோட்டீன் சிக்கன் ஆட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு மட்டன் ஆட் பண்ணுறீங்களா. ஸோ ப்ரோட்டீன் ரிச்சாக நீங்கள் பிளேட்டில் எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, பீசஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து ஃபோக்கஸ்டாக கம்மியாக எடுத்துக்கோங்க, ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பட் ரெஸ்டாரண்ட்ஸில் போனீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ ஆல் அபவுட் த டேஸ்ட். ஆமாம். ஸோ ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வரணுன்றதுக்கோசரம் அவங்க நிறைய ஆயில் போடுவாங்க, நிறைய பட்டர் போடுவாங்க. ஸோ அங்கே வந்து ரெப்பிட்டேட்டிவாக சாப்பிட்டிங்கன்னா உடம்பு கெடுதல் டெஃபினட்டாக. ஸோ ஒன்ஸ் இன் ஆயில் ஓகே தான். இப்போ நான் போன வீக்கெண்ட் கூட இப்போ நான் ரன்னிங் போய்ட்டு வந்தேன்ல, ஐ ஹேட் இது வழியாக தான் வந்தேன், ஆம்பூர் வழியாக வந்துட்டு பிரியாணி சாப்பிட்லாம் எப்படி. ஸோ ஐ ஹேட் அ பிரியாணி தேர். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் இன் ஆயில் இஸ் டோட்லி ஃபைன். அப்படிலாம் சாப்பிடும்போது கில்ட்டி கான்ஷியஸ் வராதா? ஐயோ இன்றைக்கி நம்ம சாப்பிட்டோமே அப்படி? கிடையாது. ஸோ அதுதான் வந்து நீங்கள் அந்த ஹேபிட்ஸாக அதை பார்க்கணும். பிரியாணி சாப்பிட்டாலும் நான் வந்து அன்றைக்கி என்னோடய ப்ரோட்டீன் இன்டேக் பேலன்ஸ் அவுட் பண்ணிடணும். ஆமாம், தண்ணி ஒழுங்காக குடிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஒழுங்காக தூங்குவேன். ஸோ as long as your entire லைஃப் ஸ்டைல் இஸ் லைக் பேலன்ஸ்ட், அது ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு. ஓவர்டூ பண்ணக்கூடாது, எல்லாமே வந்து குவான்டிட்டி தான். ஸோ as long as you maintain the good quantity, biryani is totally safe. ஸோ பார்த்துக்கங்க மக்களே, பிரியாணி இஸ் சேஃப். நம்ம இந்த தமிழில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகுன்ற மாதிரி. எதுவும் அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது இட் இஸ் நாட் குட். கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் கோல்ஸ் பொறுத்தும். லெட்ஸ் சே வந்து நீங்கள் ஒரு 3 months ஒரு 6 packs எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்ததாக ஆகணும். ஸோ தட் இஸ் வாட் தி செலிபிரிட்டிஸ் டூ, ரைட்? அவங்க வந்து அந்த டைமில் பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு ஆஃபீஸ் கோராக இருக்கீங்க, எனக்கு 6 pack எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஓகே, நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துன்னு வரலாம். பேலன்ஸ்டாக மேபி 3 months போல ஒரு 6 months ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதான். பட் ஆனால் கொண்டு வந்துடலாம். பட் யூ நீட் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ஹேபிட்ஸ். ஆமாம், ஓகே. ஹேபிட்ஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் மெத்தட்ஸ் வாட் எவர் யூ டீச். ஸ்லீப்பு, நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, எக்ஸசைஸு, நியூட்ரிஷன். இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? ரொம்ப கஷ்டங்க அது. லைக் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்லேயே நிறைய கோல்ஸ் ஓரியன்டாக இருக்குது. ஆமாம், டார்கெட் ஓரியன்டாக இருக்குது, டைம் பவுண்டாக இருக்குது. ஸோ ஓவராக புஷ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இட்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங் தான் இப்போ இருக்க சினாரியோக்கு சொல்கிறேன். அதாவது ஏஐ வேறு வந்து நிறைய பேர் வேலையை தூக்கிட்டு இருக்கு. கரெக்ட். பட் சம வி ஹாவ் டு மேனேஜ் இட். கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா சினாரியோ ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். பட் வந்து
தெர் ஆர் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா மேனேஜ் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ சின்ன ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸு. ஸோ என்னோடய கோச்சிங்கில் வந்து நான் அந்த கண்ட்ரோல் ஜோன் அப்படின்னு சொல்லுவேன். கண்ட்ரோல் ஜோன் அப்படின்றது என்னென்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ரூட் காஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, கண்ட்ரோல் ஜோனில் இருக்கா, இல்லை வெளியில் இருக்கான்னு கேட்பேன். உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் அதை வந்து நீங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். உங்கள் கண்ட்ரோலுக்கு அவுட் ஆஃப் த ஜோன் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்றது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். மற்றவங்க எப்படி ஓட்டுறாங்கிறது உங்கள் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ தட் இஸ் ஹவு பீப்புள் unnecessarily டேக் த ஸ்ட்ரெஸ், ரைட்? அவன் சரியாக ஓட்டலை அப்படி சொல்லிவிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் வேர் த ஸ்ட்ரெஸ் பில்ட்ஸ் அப். ஸோ வீட்டில் அதே மாதிரி தான், ரைட்? உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தலையில் போட்டு பீப்புள் ஸ்ட்ரகிள் வித் தட். ஸோ ஸ்ப்ளிட்டட். உங்கள் கண்ட்ரோல் ஜோனில் இருக்கிறத மட்டும் எடுத்து அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்றது பாருங்கள். உங்கள் கண்ட்ரோலில் இல்லாததை விட்டுடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த மேனேஜரியல் பொசிஷனில் இருக்கிறதுனால வந்து நிறைய பேரை ஃபயர் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த கான்செப்ட் தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், ரைட்? உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன்ஸ் வந்திருக்கு, நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு கேட்பேன். இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட வெறுப்புக்காக பண்ணல, மேனேஜ்மெண்ட் ஆஸ்கிங் டு டு. கரெக்ட். ஸோ அவங்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறத சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே வந்து மேனேஜ் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு போன சைஸில் இருந்தால் ஓகே, ஆனால் ஏன சைஸு கொண்டு போகக்கூடாது. ஆமாம், அது வந்து இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ரானிக் ஸ்ட்ரெஸ், அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்குது. அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்றது அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வரும், அது பெருசாக தெரியாது. க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்றது என்னென்னா இட்ஸ் சைலண்ட் கில்லர். உங்களுக்கு அது பில்ட் ஆகுதுன்னே தெரியாது, பட் ஆனால் வந்து அப்படியே ஸ்லோவாக அது வந்து பில்டப் ஆகிட்டு இட் மே லீட் டு பிகர் திங்ஸ் இன் த ஃபியூச்சர். எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும். த பீப்புள் லுக் ஸோ ஃபிட், நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறாங்க, அண்ட் ஜிம்மில் கொலாப்ஸ் ஆகி விழுறாங்க. ஒய் இட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ ஒன்று வந்து என்னென்னா, எனி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ரிக்வெஸ்ட் பீப்புள் டு டூ அ கம்ப்ளீட் செக்அப். ஸோ உங்களோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டாக்டர்கிட்ட போங்க, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. அண்ட் தென் ஸ்ட்ரக்சரலி ஆல்சோ யூ நீட் டு சி வெதர் யுவர் ஹார்ட் இஸ் கண்டிஷன் டு டூ தோஸ் திங்ஸ். இப்போ நான் மேரத்தான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மேரத்தான் ஓடுறதுக்கான ஸ்ட்ரக்சரல் கெப்பாபிலிட்டி என்கிட்ட இருக்கா அப்படின்றது வந்து டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் இருக்குது. கரெக்ட். ஸோ அந்த மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இருக்குது, VO2 max இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு டூ அ கம்ப்ளீட் தரோ செக்அப். எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்லை அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்குன்னா 100% வந்து தே ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ லைக் அந்த மாதிரி ஜிம்மில் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன ரீசன்ஸ் அதுக்கு? லைக் ஸோ ஒன்று வந்து பீப்புள் ஹாவ் டு சூஸ் த ஆக்டிவிட்டீஸ் அக்கார்டிங் டு தர் கோல்ஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து அதை செக் பண்ணி டாக்டர்ஸ்கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கிறது நல்லது. லெட்ஸே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறாங்க, அதில் ஒரு HIIT ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் டேக் கேர் ஆஃப் தர் பேசிக் திங்ஸ் இன் தர் லைஃப். லைக் ஸ்லீப், 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மோக்கிங் இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ ஆடட் ரிஸ்க். ஆல்கஹால் இருந்ததுன்னா இட்ஸ் ஆடட் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஃபேமிலி கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இட்ஸ் சேஃப் டு நாட் டு டூ இன்டென்ஸ் ஆக்டிவிட்டீஸ். லோ டு மாடரேட் இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி பண்ணாலே போதும். ஏன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பீப்புள் டூ இன்டல்ஜ் இன் வெரி ஹை இன்டென்ஸ் ஆக்டிவிட்டீஸ். லைக் இப்போ டான்ஸ் ஆடும்போது வந்து கீழே விழுறது, இல்லை பிக்கிள் பால், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை இன்டென்ஸில் வந்து நம்மளுக்கு ஹார்ட் ரேட்டே அதிகமாக இருக்கும். ஆமாம், ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகும், பிளட்டு வேகமாக ப்ரெஷர் இருக்கும். கரெக்ட். புஷ் பண்ணும். ஸோ இஃப் யூர் அந்த ஸ்ட்ரக்சரல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சரல் இது உங்களை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ அது வந்து டெக்னிக்கலாக ஹைப்போட்ராஃபிக் கார்டியோ மயோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இந்த ஜிம்மில் வர டெத்ஸு,
இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வர டெத்ஸ் எல்லாமே வந்து கார்டியாக் மயோபதி, அதுதான் மோஸ்ட் காமன் ரீசனாக இருக்கும். மேரத்தான் இப்போ கூட ஒரு 3 weeks முன்னாடி தெர் வாஸ் அ மேரத்தான் யங் guy, he passed away. அவரோட கேஸில் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். ஸோ மேரத்தான்லாம் ஓடுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் தட் த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் உடம்புல கரெக்டாக இருக்கும். கரெக்டு. ஸோ அது வந்து மக்கள் வந்து என்னென்னா ஒரு ஆர்வத்தில் எல்லாமே போயிடுறாங்க. பட் ஆனால் வந்து அவங்க பாடி அதுக்கு ஆல்ரெடி எக்யூப் ஆகிருக்கா அப்படின்றத வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது செல்ஃப் அவேர்னஸ், ப்ரிவென்டிவ் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டாக்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்ட் டு டாக் டு த டாக்டர்ஸ் அண்ட் கெட் தேர் அப்ரூவல். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ், ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ். ஸோ இதை பண்ணிங்கனாலே போதும். பட் நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம மீடியாவில் வந்து ஜஸ்ட் ஹைலைட்டாக இது காமிக்கிறாங்க. எங்கே நடக்குதோ நம்ம அந்த ஜிம்முக்கு போனதுனால, விளையாடுறதுனால இது நடக்குதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அது கிடையாது. ஆமாம், மெஜாரிட்டி ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் தான். கரெக்ட். எனி நியூ டாஸ்க் தட் யூஆர், எஸ்பெஷலி ஸ்போர்ட் ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட், எக்ஸசைசிங் இஸ் டிஃப்ரெண்ட். பீப்புள் கன்ஃபியூஸ் so much there. Right? So you don't have to do a sport to get fit and healthy. You have to do only exercises to get fit and healthy. But sports எடுத்துக்கிறீங்க அப்படின்னா it's a different zone. ஸோ அங்கே வந்து யூ ஹாவ் டு கெட் ப்ராப்பர் கைடன்ஸ். ஏன்னா இப்போது பிக்கிள் பால் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போது பீப்புள் ஆர் பிளேயிங் லாட் ஆஃப் பிக்கிள் பால். பட் ஆனால் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நீ பெயின் வருது, டோ பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. வை? பிகாஸ் தேர் பாடி இஸ் நாட் ரெடி டு டூ தட் yet. ஸோ ஒரு ட்ரெண்டில் வருதுன்றதுக்கோசரம் ஸ்போர்ட், ஏன்னா பீப்புள் ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணுறத வந்து ஒரு லேசினஸ் வந்துடுது. ஆனால் ஸ்போர்ட் பண்ண முடியும், என்னால் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறேன் அப்படிங்கிறாங்க, விச் இஸ் ஓகே. பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் வேறு, எக்ஸசைஸ் வேறு. ஸோ பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, தே ஹேவ் டு பி ரெடி ஃபார் தட். ஆக்சுவலி அதுக்கு அவங்க ஃபிட்டாக இருக்காங்களேன்னு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டீஸில் இறங்குறது கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பற்றி இந்த பிக்கிள் பால்லாம் சொல்லும்போது, இப்போ எக்ஸசைஸ் சொன்னீங்க, அது தனியாக பார்க்கணுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நியூ ஏஜ் பார்த்தீங்கன்னா லைக் நிறையா ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ், ஆமாம், லைக் பெலாட்டிஸ், அப்புறம் கேலஸ்தனிஸில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதில் பயங்கரமான ஈர்ப்பு. இந்த பேலன்சிங், ஒன் ஹேண்ட் ஸ்டாண்டு, சிங்கிள் ஹேண்ட் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த பாரில் மேலே போய் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. ஸோ இஸ் இஸ் குட்டா? இல்லை அதுக்கு கூட நான் வந்து இப்போ கேலஸ்தனிஸ் பண்ணுன்னா கூட ஐ நீட் டு be aware about myself whether I can do it or not அப்படிங்கிறது பண்ணணுமா? கரெக்ட், குட் கொஷின். ஸோ கேலிஸ்தனிக்ஸ் நல்லது தான். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ், ரைட்? கேலிஸ்தனிக்ஸ்ன்றது என்னென்னா நம்ம ஓன் பாடி வெயிட்டை வச்சு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுறது. அது வந்து எல்லாமே ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அகெயின் கோயிங் பேக் டு த பேசிக்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு 15 days ஹெட் ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லை 15 days நான் ஹியூமன் ஃப்ளாக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாடியோட ஓன் பயோமெக்கானிக்ஸ் தெரியணும். அதுக்கு வந்து இப்போ ஹெட் ஸ்டாண்ட் பண்ணணும், ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரலாக போகும்போது நீங்கள் தாராளமாக வந்து கேலிஸ்தனிக்ஸ் பண்ணலாம். அதுக்கான கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், அவ்வளோதான். பட் வந்து அதை எல்லாருக்குமே ஷூ வில் நாட் ஃபிட் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு நோ யுவர் லிமிட்டேஷன்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலர் ஆஃபீஸ் கோவராக இருக்கீங்க, ஒரு ஏஜ் வந்து ஒரு 40s இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலிஸ்தனிக்ஸ்லாம் தேவையில்லை, ரைட்? அன்லெஸ் ஒரு ப்ரொஃபஷனலாக அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ரெகுலரான ஜிம்முக்கு போயிட்டு மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறீங்களா, கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணுறீங்களா. ஸோ தட் இஸ் வேர் பீப்புள் ஹாவ் டு நோ தேர் ஓன் லிமிட்டேஷன்ஸ். ஸோ அது தெரிஞ்சிச்சுனாலே போதும். இப்போ கேலிஸ்தனிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கா, நம்மளோட கோல்ஸ் என்ன, வாட் இஸ் யுவர் கோல்? இஸ் மை கோல் டு பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் யூஸிங் பாடி வெயிட் அப்படின்னா எஸ், கேலிஸ்தனிக்ஸ் இஸ் அ வே டு கோ. இஸ் மை கோல் டு ஜஸ்ட் பில்ட் மசில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரெகுலரான வெயிட் ட்ரைனிங் பண்ணியே மசில் பில்ட் பண்ண முடியும். கேலிஸ்தனிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் வேர் த டிஃப்ரென்ஸ் இஸ். டெஃபினட்டாக உடம்புக்கு நல்லது தான் கேலிஸ்தனிக்ஸ் பண்ணால். பட் ஆனால் அது எல்லாருக்கும் ஏற்ற டூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம அசஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக என்ன பர்பஸ்க்காக அது அந்த ஒர்க் அவுட் நம்ம சூஸ் பண்ணுறோம், அதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். கரெக்ட். ஒரு சில பேர் வந்து இப்போ என்னோடய கிளைண்ட்ஸே வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க, மசில் பில்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கும்,
நான் வந்து புல்லப்ஸ் ஒரு 10 புல்லப் பாடி வெயிட்டில் பண்ணணும், புஷ்அப்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்போது அவங்களுக்கு வந்து நான் ப்ரொசீஜரெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் ஆனால் அது மேஜர் பார்ட்டாக இருக்காது. மேஜர் பார்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்தனிங் தான் மேஜர் பார்ட்டாக இருக்கும். கோர் ஸ்ட்ரென்தனிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஆமாம், கேலஸ்தனிக்ஸ் வந்து பண்ணுறோன்னா கோர் இல்லையா? கோர்னா இந்த பார்ட். கோர் வந்து என்னென்னா எல்லாமே ஜென்ரலாக மக்கள் வந்து 6 பேக்ஸ் தான் கோர் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கோர் வந்து தெர் இஸ் லாட் மோர் டு கோர். ஆப் மசில்ஸு, லோவர் பேக்கு, லோவர் ஸ்பைனல் கார்டு, அப்புறம் வந்து ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸு, இது எல்லாமே வந்து கோர் மசில்ஸு. ஆமாம். ஸோ உங்கள் கோர் மசில்ஸ் வந்து டைட்டாக ப்ராப்பராக இருந்தாலே வந்து பாதி எக்ஸசைஸ் வந்து பிரச்சனை வராது உங்களுக்கு. கோர் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் மெனி ஃப்ளாஷி திங்ஸு, பட் வித் வீக் கோர், நீங்கள் சொல்கிற மாதிரி வீக் கோரோட அந்த ஃப்ளாஷி திங்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஜுரிஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி மெயினாக எக்ஸசைசஸ் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் மூமெண்ட்ஸ்னால் என்ன? டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதை மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்கள் ஒர்க் அவுட்ஸ். லெட்ஸ் சே ஸ்குவாட் இஸ் அ ஹியூமன் மூமெண்ட். இப்போ நீங்கள் கீழே குனிஞ்சு ஒரு அரிசி மூட்டை தூக்குறீங்க, இல்லை ஒரு கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது இட்ஸ் அ ஸ்குவாட். ஸோ ஸ்குவாட் பண்ணும்போது இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் thigh muscles, quads, thigh muscles, hams, glutes, right? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்குவாட் பண்ணும்போது எசென்ஷியலி என்ன ஆகுதுன்னா யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் யுவர் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் புஷ், அது ஒரு ஹியூமன் மூமெண்ட். புல், அது ஒரு ஹியூமன் மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்து 4வது வந்து லோடட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மர்ஸ் வாக்கு, இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து இப்போது சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா ரேஷன் கடையில் வாங்கி 2 பயிர் தூக்கிட்டு போவோம். தண்ணி குடம்லாம் 2. எக்ஸாக்ட்லி கரெக்ட். தண்ணி குடம்லாம் செம எக்ஸசைஸ். ஆமாம், நாங்களாம் அப்படி தான் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடட் கேரிஸ். ஸோ உங்களோட ஜிம்மில் பண்ணுற நீங்கள் எக்ஸசைசஸ் வந்து இட் ஹேஸ் டு மிமிக் யுவர் மூமெண்ட்ஸ். கரெக்ட். மூமெண்ட்ஸ் மிமிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸ் என்னன்றது நீங்கள் பார்க்கணும். அதாவது மசில் க்ரோ பண்ணணுமா இல்லை ஜஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதுமா? ஸோ மசில் க்ரோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரோக்ராமிங் இருக்குது. அந்த மூமெண்ட்ஸ்லேயே என்ன ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஹவு த டெக்னிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறத அசஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறது ரைட். ஆமாம், கரெக்டுங்களா? கண்டிப்பாக. அவங்க ஆஃப் பேக்டாக இருந்தாங்க. இப்போ நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோ இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டோ நம்மளும் ட்ரை பண்ணுறது, ஆமாம், இட் இஸ் நாட் அட்வைசபிள். கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரைனர் பார்க்குறீங்கன்னா கேளுங்க, வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? ஸோ பர்சனல் ட்ரைனர் சர்டிஃபிகேஷன் இருக்கா, இல்லை ஒரு நியூட்ரிஷன் கோச்சிங் பண்ணுறாங்கன்னா என்ன க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஆல்வேஸ் ஆஸ்க் பீப்புள் இட்ஸ் யுவர் ஜாப் டு செக் தேர் க்ரெடென்ஷியல்ஸ், ரைட்? அவங்க க்ரெடென்ஷியல்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அட்வைஸை எடுத்துக்கலாமா இல்லையான்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்னையே ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கூட என்னோடய பேக்ரவுண்ட் என்னென்னு பாருங்கள். வாட் இஸ் மை க்ரெடென்ஷியல்ஸ்? ஸோ இவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாமா வேணாமான்றது இண்டிவிஜுவல் ஹேஸ் டு டூ தட் பேக்ரவுண்ட் ஒர்க். சூப்பர். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய 25-year-old விவேக்குக்கு யூ வாண்ட் டு கிவ் ஒன் ஃபிட்னஸ் ஆர் ஹெல்த் ரிலேட்டட் அட்வைஸ்னால் அது என்னவாக இருக்கும்? டூ த பேசிக்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ், எதுவும் ஃப்ளாஷி திங்ஸ். ஏன்னா நான் 25 இருக்கும்போது வந்து என்னென்னா நிறைய ஃபேட்ஸ், க்ரீன் டீ குடிக்கிறது, க்ரீன் டீ குடித்தா 6 பேக்ஸ் வந்தது, இதெல்லாம் நான் நம்பியிருக்கேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் மாத்திரம் சாப்பிட்ணும், ரைட்? ஸோ நான் என்னோடய 20s இருக்கும்போது அங்கே சப்வே, யூஎஸில் சப்வே ஒன்று இருக்குது. ஆமாம். ஸோ அப்போ நான் என்ன ஒன்றா டெய்லி மதியானம் சிக்கன் பிரெஸ்ட் தான் சாப்பிடுவேன். எனக்கு தெரியாது சிக்கன் பிரெஸ்ட் சாப்பிட்டா தான் சிக்கன் 6 பேக்ஸ் வரும் அப்படின்றது வந்து ஒரு பிலீஃப் எனக்கு அப்போது. ஸோ அங்கே என்ன ஆச்சு, டெய்லி சாப்பிட ஒரு மாதிரி செலிப்ரிட்டி கஸ்டமர் மாதிரி நான் ஆகிட்டேன். ஸோ அங்கே வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா என்கிட்ட முதல்ல சாம்பிள் கொடுப்பாங்க. யூ ஆர் கினிடெக். ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளாஷி திங்ஸு, பேசிக்கான திங்ஸ் பண்ணாலே வந்து போதும். ஸோ அதை தான் வந்து ஐ வுட் சே 6 பேக் எடுத்துனோம்னா க்ரன்ச்சஸ் பண்ணால் 6 பேக், க்ரன்ச்சஸ் பண்ணால் மட்டும்தான் 6 பேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஐ வுட் ப்ராப்ளி அட்வைஸ் மை 20-year-old நாட் டு டூ. ஸோ உங்கள் கியூபிட் ஃபிட்டில்
So there may be like hundreds of clients, like they coming out with எனக்கு வெயிட் லாஸ் வேணும், எனக்கு ஃபேட் லாஸ் வேணும், எனக்கு வந்து மசில் கெயின் வரணும், எனக்கு லீன் மாஸ் வரணும். இந்த மாதிரி நிறைய கொரிஸோட நிறைய கோல்ஸோடு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அதிகபட்சமாக உங்ககிட்ட வந்து அவங்க கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட், எனக்கு இதுதான் வேணும், இந்த ஒரு ரீசனுக்காக தான் வராங்கன்னா எந்த மாதிரி ஒரு ரீசன் எடுத்துகிட்டு வராங்க? வெயிட் லாஸ் மெயின், ஒபிசிட்டி. ஸோ ப்ரைமரி ஒபிசிட்டி இஸ் அ டிசீஸ், ரைட்? டிசீஸா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ தட் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ. அது டிசீஸ்னே பார்க்க மாட்டாங்க, இட்ஸ் அ டிசீஸ். ஸோ அது வந்து மெயினாக கிளைண்ட்ஸ் வருது பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டினால் வர கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது டயபிட்டீஸு, ரைட், ஹைப்பர் டென்ஷன், பிபி, கொலஸ்ட்ரால், விமன் எடுத்திங்கன்னா பிசிஓஎஸ், தைராய்டு. ஸோ இது எல்லாமே வந்து காமனாக இருக்கிற ரூட் காஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ இப்போது ஒபிசிட்டின்றது வந்து இட் இஸ் அஃபெக்டிங் ஈவன் த சில்ட்ரன். சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இஸ் இன் த ரைஸ். ஸோ தட் இஸ் அ பிக் திங் தட் போத் கவர்மெண்ட் ஆல்சோ நீட்ஸ் டு டேக் ஆக்ஷன், ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா லைக் இந்தியா இஸ் டெஃபினெட்லி 100th ஒபிசிட்டி ரிப்போர்ட்டில் எடுத்திங்கன்னா இந்தியா இஸ் ரேங்க் வெரி வெரி லோ தேர். அந்த அவேர்னஸில். ஆமாம். ஸோ தட் இஸ் த நம்பர் ஒன் கிளைண்ட்ஸ் எனக்கு வரும்போது வந்து டயபிட்டீஸ் டெஃபினட்டாக ஒரு பிக் ஃபேக்டரு. லைஃப் ஸ்டைல்னால் வர ஒபிசிட்டி, அந்த தொப்பை போடுது இல்லையா, அது வந்து மெயினாக விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விசரல் ஃபேட்டுன்றது என்னென்னா, இப்போது ஸ்கின் கீழே இருக்கிற ஃபேட் வந்து ஆபத்து இல்லை, பட் ஆனால் அது ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா அது விசரல் ஃபேட்டாக ஒரு ஃபில்லப் லேயர் மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஆர்கன்ஸ்க்கு வெளியில் அந்த விசரல் ஃபேட் வரும், அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ விசரல் ஃபேட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா பாடியில் அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். புரியுது. ஸோ இட் இஸ் அ விஷியஸ் சைக்கிள் ஃபார் தெம். ஸோ இப்போ டைப் 2 டயபிட்டிஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக இட்ஸ் அ கண்ட்ரோலபிள் டிசீஸ். லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு சில பேருக்கு டெஃபினட்டாக வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரியும் வரும். ஸோ அது வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் திஸ் கன்ஃபியூஷன். நான் வந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது, மாத்திரை சாப்பிடாமையே வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் எனக்கு கிளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அவங்ககிட்ட கண்டிப்பாக பண்ண முடியும், பட் ஆனால் வந்து மெடிசன் இக்னோர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா யூ நீட் லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன் ப்ளஸ் மெடிசன் இன்டர்வென்ஷன் ஆல்சோ. And at some point your doctors will say whether you can stop the medicine or not. So take your doctor's guidance there. And until then you work on improving your quality of life. Weight lose பண்ணணும், லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே கண்டிஷன்ஸை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ there is nothing called reversing diabetes. You can only manage the condition. Correct. And one more thing, இன்றைக்கி சின்ன குழந்தைங்க லைக் யங் கிட்ஸ், லைக் டீனேஜ்க்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னென்னா அந்த பிஞ்சி ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருப்பாங்க, நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்க்க மாட்டாங்க, பட் தே நீட் சம்திங் நெக்ஸ்ட் டு தட். தே ஈட் சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது இது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஈஸியாக போகுது, அவங்களுக்கு டோப்பமைன் நல்லா வேலை செய்யணுங்கிறத பார்த்த உடனே. ஸோ அந்த பிஞ்சி ஈட்டிங் ஆல்சோ நாட் ஓன்லி ஃபார் கிட்ஸு, லைக் அடல்ட்ஸ்க்கும் அது ரிஸ்க் தான் இல்லையா? 100% ரிஸ்க்கு. ஸோ அது என்னென்னா வந்து கிட்ஸு வந்து எப்படின்னா தே எமுலேட் பேரண்ட்ஸ் தீனா, ஓகேங்களா? ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் லைக் ஓகே, உங்கள் கிட்ஸ் கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னா உங்கள் கிட்ட பேட் ஹேபிட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் கிட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ உங்களோட ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன ஃபுட் ஸ்டோர் பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் க்ராசரி ஸ்டோர்லேருந்து வாங்கும்போது என்னென்ன சாக்லேட்ஸ் நிறைய வாங்கிட்டு வரீங்க, சிப்ஸ் பேக்கெட் நிறைய வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் அதை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சில்ட்ரன் வந்து அவங்களோட ஹேபிட்ஸை, உங்கள் வீட்டில் அந்த பொருள் இருந்தால் தானே அவன் சாப்பிடணும்னு தோணும். கரெக்ட். அது இல்லாமல் இருந்தால் ஆமாம், அது வந்து ஃபுட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபுட் என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்குன்னு வந்து 100% க்ளீனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் 90-95% வந்து ஹோல் ஃபுட்ஸாக வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸு, இப்போ என்னோடய டாட்டருக்கு வந்து நான் வந்து கேமிஃபிகேஷன் பண்ணுவேன். ஸோ அது இட்ஸ் a great way to encourage kids to build good habits. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தி வந்து பர்பிள் டே அப்படின்னு வச்சுட்டேன் நான். பர்பிள் டே அப்படின்னா பர்பிளில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது,
ஓகே ப்ளூபெரிஸ் எடுத்துக்கோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொமோகிரானட் ரெட் டே அப்படின்னு நீங்கள் வச்சிட்டேன். ஸோ ரெட் டே அப்படின்னா ஓகே அப்பா ரெட் டேல என்ன இருக்குது, ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாமாப்பா, பொமோகிரானட்ஸ் எடுத்துக்கலாமா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ ஹவ் டெவலப்ட் குட் ஹேபிட்ஸ் ஃபார் ஹர். அது எடுத்தேன்னா ரிவார்டாக நான் வந்து ஒரு பிஸ்கெட் தருவேன். So then it makes them to build good habits. They get that one biscuit, they have to eat like a 4-5 fruits. Correct. So அந்த மாதிரி they can educate their children. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு பேலன்ஸ் க்ரியேட் ஆகும் அவங்களுக்கு. ஓகே நம்ம ஃப்ரூட்ஸும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இது சாப்பிட்டாலும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். போகிறேங்க ஐ ஷுட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட். அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கிட்ஸ் லைக் தீஸ் கேமிஃபிகேஷன்ஸ். கரெக்ட். வென் லைஃப் gets crazy, right? So one fitness rule you break. What is that, Vivek? நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் ரூலையே பிரேக் பண்ணுற ஒரு எக்ஸசைசஸ், ரைட்? ஸோ இப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் சரி ஸ்லீப்பை விட்டு கொடுக்க மாட்டேன் நான். ஆமாம். ஸோ ஐ ஆல்வேஸ் சே திஸ், ஐ ப்ரொடெக்ட் மை ஸ்லீப் லைக் ஹவ் ஐ ப்ரொடெக்ட் மை ஃபேமிலி. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்லீப்பா, வேறு லெவலுங்க. ரைட். ஸோ ஸ்லீப் நம்பர் 1, வாட் எவர் ஹேப்பன்ஸ். 8 hours. ஆமாம், 7 to 8 hours. ஏன்னா ஸ்லீப் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த். நீங்கள் ஒழுங்காக தூங்காமல் காலையில் 4 மணிக்கு இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. பிகாஸ் பாடி இஸ் நாட் ரெடி டு டூ, ரைட்? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற டைம்ஸில் வாட் ஐ டூ இஸ் ஐ டோன் டவுன். ஸோ அது என்னென்னா அந்த ஆல் ஆர் நத்திங் மைண்ட் செட்குள்ளே நிறைய பேர் போயிடுவாங்க. 0 or 1 போகக்கூடாது. நீங்கள் டயல் டவுன் ஆர் டயல் அப். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பிஸியாக இருக்கிற டைமில் வந்து 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 10 நிமிஷம் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி உங்களை மீட் பண்ண வந்ததுக்கு நான் ஐ டென்ட் ஹவ் டைம் இந்த மார்னிங். ஸோ பட் ஆனால் ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன், ஒரு புஷ்அப் பண்ணேன், ஒரு ஸ்குவாட் பண்ணேன். ஸோ 10 நிமிஷத்தில் நான் உங்களை பார்க்க வரணுன்னே நானும் ஜிம் போய் பெஞ்ச் ப்ரெஸ் தான் போட்டு வந்தேன். சூப்பர். ஸோ அந்த மாதிரி வந்து டயல் டவுன் பண்ணிப்பேன் நான் ஒர்க் அவுட்ஸை. பட் ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன், நியூட்ரிஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ ஏன்னா வந்து எல்லா நாளுமே எல்லாத்துக்குமே 100% ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாதுன்னு. லைஃப் வில் இன்டர்ஃபியர். ஸோ அப்போ வந்து பாஸ் மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. பாஸ் மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக டயல் டவுன் டயல் அப். லைஃப் மறுபடியும் ஃப்ரீயாக ஆரம்பிக்குதா டயல் அப் பண்ணிக்கோங்க, லைஃப் பிஸி ஆகுதா டயல் டவுன் பண்ணிக்கோங்க. யுவர் ஃபேவரட் சீட் மீல்? இப்போது ரீசெண்டாக கேட்டிங்கன்னா வந்து மைசூர் பாக். ஏன்னா நான் இப்போது போன தீபாவளிக்கு மைசூர் பாக் பண்ணேன் வீட்டில். நீங்கள் வீட்டில் பண்ணி தான் சாப்பிடுவீங்க, ரொம்ப மோசங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்கும் நான் மைசூர் பாக் பண்ணேன். ஸோ இட் இப்போ ரீசெண்டாக மைசூர் பாக்கு. பட் ஆனால் வந்து ஜென்ரலாக ஐஸ்கிரீம்ஸ் எனக்கு. அப்படியா? ஆமாம். நான் இன்னொன்று என்னென்னா அந்த சீட் மீல்ன்ற வார்த்தையை வந்து என் கிளைண்ட்ஸ்க்கு வந்து சீட்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிவிடுவேன், ஃப்ரீ மீல்னு சொல்லுவேன். ஏன்னா சீட்ன்றது என்னது, இட்ஸ் யூஆர் நாட் சீட்டிங் யுவர் செல்ஃப், ரைட்? இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறேன். கில்ட்டு க்ரியேட் பண்ணிவிடும் அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து யூஆர் என்ஜாயிங் சம்திங் தட் யூ ஈட்டிங் சம்திங் தட் யூ என்ஜாய். அப்படின்னும் போது வந்து ஃப்ரீ மீல், யூ டிசர்வ் டு ஈட் தட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நீங்கள் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கிறீங்க, கண்டினியூஸாக லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா யூ டிசர்வ் டு என்ஜாய் யுவர் மீல். அது ஃப்ரீ மீல். சீட் மீல் வந்து நம்ம ஃப்ரீ மீல்னு சொல்லணும். சரி, ஒருவேளை மைசூர் பாக்கோ ஐஸ்கிரீமோ சாப்பிடும்போது அந்த கில்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 0 to 10 எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? எனக்கு கேட்குறீங்களா? 0. கில்ட்டே இருக்காது. ஏன்னா அதான் ஃப்ரீயாக தானே சாப்பிட்றோம் அன்றைக்கி. அதை நம்ம எப்படியும் பேலன்ஸ் அவுட் பண்ணிட போகிறோம். கண்டிப்பாக. ஏன்னா ஐ எம் கான்ஃபிடென்ட் எனஃப் தட் ஐ நோ ஐ வில் பி கோயிங் பேக் டு மை ருட்டீன் ஃப்ரம் டுமாரோ. என்ன மாதிரி ஒரு கிளைண்ட், ரொம்ப லொல்லு பிடிச்ச கிளைண்ட் வச்சுக்கோங்களேன், ஐ ஹவ் ஒன்லி 10 minutes வேக், யூ ஹாவ் டு ரெக்கமெண்ட் அ ஒர்க் அவுட் ஃபார் மீ. என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஒன்லி 10 minutes தான் இருக்குது. கரெக்ட். ஸோ பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து 10 minutes பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே வேணால் இருக்கலாம், ஹோட்டல் ரூமில் இருக்கலாம், இல்லை ஒரு பீச்சில் இருக்கலாம், ரைட்? அப்போ வந்து பாடி வெயிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணது பெஸ்ட்டு. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா புஷ்அப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் சொல்லுவேன். புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், பிளாங்க்ஸ், இந்த 3மே சர்க்யூட்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூ ஸ்டார்ட் வித் ஸ்குவாட்ஸ், ஒரு 30 to ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து ஒரு 30 to 35 ஸ்குவாட்ஸ் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு கோ டு புஷ்அப்ஸ் அண்ட் டூ புஷ்அப்ஸ் டு ஃபெயிலியர், ரைட்? ரெப்ஸ் கவுண்ட் பண்ணாதீங்க, யூ ஜஸ்ட் டூ ஆம்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம், as many reps as possible. எவ்வளோ முடியுதோ. ஆமாம். ஸ்குவாட்ஸ்லையும் கூட நீங்கள் ஆம்ராப்ஸ் பண்ணலாம், as many reps as possible. உங்களுக்கு எப்போ மைண்டு போகுதுன்னு சொல்லுதோ அது வரைக்கும் அந்த ஃபெயிலியர் பாயிண்ட். ஸோ அந்த ஸ்லோ டவுன் ஆகும் உங்களுக்கு, அந்த மசில் பில்ட் ஆகுது, அதாவது பிளட் ஃப்ளோ பில்ட் ஆகுது தெரியும் உங்களுக்கு.
ஸோ அந்த மூமெண்ட் ஸ்லோ டவுன் ஆகும். அது வரைக்கும் பண்ணுங்கள், ஃபெயிலியர் பாயிண்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு ஸோ ஸ்குவாட்ஸில் ஆரம்பிச்சுட்டு புஷ்அப்ஸு அப்புறம் பிளாங்க்ஸில் முடியும். பிளாங்க் எவ்வளோ 1 மினிட் போதுமா? பிளாங்க் 1 மினிட்டா இல்லை அதுவும் 1 மினிட்லேயே எனக்கு கடகன்னு உதற ஆரம்பிச்சிருந்தேங்க. ஸோ அது சில பேர் இது 5-6 மினிட்ஸ்லாம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணும், கிராஜுவலாக ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஆனால் பண்ணிகிட்டே தான் வந்துடும். ஸோ அது வந்து அடாப்ட் ஆகும், பாடி அடாப்ட் ஆகும். ஸோ இந்த 3 பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் டோட்டல் பாடி ஒர்க். நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்க. நீங்கள் கேள்விப்பட்ட இந்த ஒஸ்ட் எவர் ஃபிட்னஸ் டிப்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா எது? நிறைய இருக்குது. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ரீசெண்டாக என்னை அனாய் பண்ணுற விஷயம் என்னென்னா இந்த சுகர். ஸோ இந்த சுகரை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது என்னென்னா வந்து சுகரை பார்த்தாலே மக்கள் வந்து நடுநடுங்கிற மாதிரி ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணிட்டாங்க. சுகர் தாராளமாக எடுத்துக்கலாம், பட் ஆனால் வந்து அது கான்டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்கள் பாடி காம்போசிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ சுகர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டீஸ்பூன் காஃபியில் ஆட் பண்ணுறது கூட மக்கள் பயப்படுறாங்க இப்போ, ஏன்னா அந்தளவுக்கு அந்த சோஷியல் மீடியா வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ்ன்றாங்க. ஆமாம், எந்த ஃபுட்டு எடுத்தாலும் டவுன்ன்றாங்க, பிளட் செக் பண்ணிக்கிறாங்க, CGM மானிட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு டிஸார்டர் மாதிரி ஆகிடுச்சு இப்போ மக்களுக்கு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டூ யுவர் பிளட் செக் ஆஃப்டர் எவ்ரி. என் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் CGM. அவசியம் இல்லை. ஏன்னா அது என்னென்னா பிளட் சுகர் ரைஸ் ஆகிறது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் நம்ம உடம்புல. பிளட் சுகர் ரைஸ் ஆகும், கம்மியாகும். ஆஸ் லாங் அஸ் உங்கள் இன்சுலின் லெவல்ஸ் ஒழுங்காக இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் வரியே பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட இது கவனம் எதில் இருக்குன்னா நம்மளோட இன்சுலின் லெவல்ஸ் ஒழுங்காக இருக்கா. இன்சுலின் லெவல்ஸ் ஒழுங்காக இருக்கணும்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும். இதில் கவனம் இருந்தாலே போதும். நம்ம வந்து ஒவ்வொரு மீலையும் மானிட்டர் பண்ணணும், சுகரை மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறதுல வந்து ஐ திங்க் ஸோ மச் ஆஃப் அப்சஷன் ஓவர் சுகரை பார்த்தாலே ஒரு மாதிரி யமனை பார்க்குற மாதிரி பயன்படுத்திட்டாங்க. ஆமாம். அண்ட் தென் லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. க்ரீன் டீ குடிங்க, அது கிரியேட்டின், L-கார்னிட்டின் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு, விச் பீப்புள் டோன்ட் நீட். ரெகுலரான ப்ரூவன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்துட்டாலே போதும். ஓகே. விவேக், காலைல எந்திரிச்சோடனே உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு வேணும், ஒரு ஆந்தம்னா எந்த மாதிரி ஒரு ஆந்தம் இல்லை எந்த பாட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ இப்போது நான் ரீசெண்டாக என்ன லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ரன்னிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த சர்பட்டாலேருந்து நீயே ஒலிப் அந்த பாட்டு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த லிரிக்ஸே வந்து இட் வில் கிவ் யூ தட் மோட்டிவேஷன். ஆமாம், அது சர்பட்டானே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் நான் ரிசர்ச் பண்ணுவேன் சர்பட்டா மூவியா அப்படின்னு. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன், பட் இந்த பாட்டை நான் கவனிச்சதில்லை. ஆமாம், என்னங்க அவர் நம்ம ஆரியா வந்து அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி ரெடியாக வரும், அப்போ தானே இந்த பாட்டில் வரும். கரெக்ட். மோட்டிவேஷன் சாங்கு. ஸோ ரன்னிங் பண்ணும்போது வந்து நான் சாங்ஸ் இது கேட்டேன் ரீசெண்டாக. அப்புறம் வந்து அந்த இவனோட பாட்டு ஒன்று, திரும்பி வா அப்படின்னு ஒரு பாட்டு வருது, அது என்ன படம்? பிரியாணின்னு நினைக்கிறேன். பிரியாணி, கரெக்ட். ஸோ அதுவும் வந்து பிரியாணி நல்லது கிடையாது, பிரியாணி பாட்டு நல்லது உங்களுக்கு. ஸோ அது ரீசெண்டாக எனக்கு பயங்கர சின்க்ரனைஸ் ஆச்சு. ஆப்வியஸ்லி நம்ம தளபதியோட சாங்ஸ் நிறையா, அனிருத்தோட சாங்ஸ், தளபதி காம்பினேஷன் எல்லாமே பிடிக்கும். ஓகே. சன்ரைஸ் ஒர்க் அவுட் ஆர் மூன்லைட் ஒர்க் அவுட், விச் ஒன் யூ ப்ரிஃபர்? சன்ரைஸ் எனக்கு. ஒய்? பிகாஸ் ஏன்னா அந்த சன்ரைஸ் மார்னிங்கில் வந்து இட் கிவ்ஸ் யூ தட் எனர்ஜி. வைட்டமின் டி நிறைய கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் ப்ரூவன் தட் சன் அந்த சர்க்கடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சன்ரைஸ் ஆகும்போது நம்மளோட பாடியோட ரிதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பாடிஸ் இன்டர்னல் கிளாக். ஸோ நீங்கள் பயோ கிளாக். ஆமாம், பயோ கிளாக், கரெக்ட். ஸோ மார்னிங் வந்து சன்லைட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து ஐ ஃபீல் பர்சனலி லைக் I get a lot of and also you will get vitamin D also. vitamin D நிறைய வரும் சன் ஆக்சஸ்ல. obviously நிறைய நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த vitamin D. 10 to 11 தான் விட்டமின் டி கிடைக்குன்னு சொல்கிறாங்க அந்த சன்லைட்டில் தான். ஆமாம், அது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க. பட் ஜென்ரலி ஐ திங்க் அந்த மார்னிங் அந்த ஸ்பெக்ட்ரம் லைட் ஸ்பெக்ட்ரம் இருக்குது 7 to 9 அந்த மாதிரி. அந்த 7 to 9 லைட் வந்து ஹார்ஷான லைட் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் குட் ஃபார் யர். நம்மால் நல்லா சுடுவான், சுருக்குன்னு சுடுவான். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ யூ ப்ரிஃபர் மார்னிங் பாடி வெயிட் எக்ஸசைஸ் ஆர் கோயிங் டு ஜிம் அண்ட் டூயிங் வித் எக்யூப்மெண்ட்ஸ்? ஏன்னா எனக்கு அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஐ லவ்
டூயிங் வித் எக்யூப்மெண்ட்ஸ். பட் இப்போ நான் வீட்லேயே தான் லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து ஐ எம் டூயிங் அட் ஹோம் தான். ஜிம்மே நான் போதில்லை. ஓகே. ஐ ஹவ் மை ஹோம் பேசிக் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், பட் ஐ லவ் லிஃப்டிங் வெயிட்ஸ். ஸோ அப்படியா? ஆமாம். க்ளீன் அண்ட் ஜர்க்லாம் பண்ணுறீங்களா? அந்த ஒலிம்பிக் லிஃப்டிங் கிடையாது, ரெகுலர் அது இது சொல்லுவோம், அது ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவோம், மசில் பில்ட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஒர்க் அவுட்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி. பட் ஆனால் பிக் லிஃப்ட்ஸ் நான் பண்ணுவேன், ஸ்குவாட்ஸு, பெஞ்சு. எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணுவீங்க? ஸோ 100 kg. ஓ மை காட். 100 kg. அப்பா செமங்க. அப்படின்னா உங்கள் செம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க. உங்கள் ஸ்குவாட்ஸ் எல்லாம் செம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட்ஸ், பெஞ்சு, அது ஜென்ரலி அந்த உங்களுக்கு வந்து பீப்புள் சே டெட் லிஃப்ட் வந்து ட்வைஸ் த பாடி வெயிட் டெட் லிஃப்ட் பண்ணால் அவங்க ஸ்ட்ரென்த் லெவல்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்படியா? ஆமாம். பெஞ்ச் வந்து 1.5 times யுவர் பாடி வெயிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரென்த் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது 80 kg அப்படின்னா 1.5 timesனா லைக் 120 kg வரைக்கும் நான் பண்ணணும் பெஞ்ச் ப்ரெஸ். 1 rep மேக்ஸ்னு சொல்லுவோம். 1 rep அது மேக்ஸிமம் அந்த வெயிட் அச்சீவ். ஆமாம். ஓகே, கரெக்ட். ஸோ அந்த 1 rep மேக்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்ட்ரென்த் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். ஓகே. பட் ஜென்ரலாக இப்போது ஆஃபீஸ் கோவர்ஸ்லாம் வந்து எல்லாருமே அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்குலாம் வந்து புல்லப் டெஸ்ட், டெட் ஹேங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த புல்லப் பாரில் எவ்வளோ நாள் உங்களால் ஹேங் பண்ண முடியுது. ஃபுல்லாக தொங்கணுமா இல்லை அப்படி இப்படி ஹோல்ட் பண்ணுமா? இப்படியா? ஃபுல்லாக தொங்கணும். ஃபுல்லாக டெட் ஹேங்ஸ். டெட் ஹேண்ட்ஸ். ஆமாம். ஸோ அது வந்து இப்போது மென் எடுத்திங்கன்னா 90 seconds to 120 seconds இருக்கீங்கன்னா யுவர் ஸ்ட்ராங் இனஃப். ஓ, தொங்குறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீ எவ்வளோ நேரம் தொங்குறேன். ஆமாம். சின்ன பசங்கள்லாம் விட்டால் ரொம்ப நேரம் தொங்கிட்டே இருப்பானுங்க. இப்போ நமக்கு வந்து தெரியும், ஏன்னா அந்த கிரிப்பு எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இல்லையா? கரெக்ட். கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் இண்டிகேட்டர் ஃபார் லாஞ்சிவிட்டி. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து வயசாக என்ன வேணால் கிரிப் ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் வந்து பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துருவாங்க. இப்போ எங்கள் அம்மாவில் எடுத்திங்கன்னா வந்து இப்போ கூட சொல்லுவாங்க, இந்த மூடியை திறந்து கூடறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே கிரிப் ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிச்சிடும். இப்போ டெட் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹவ் டு லிஃப்ட் கிரிப் யுவர் வெயிட். ஸோ அதுலேயும் உங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து இட்ஸ் மெடிசன் மாதிரி என்ன கேட்டிங்கன்னா. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்ரி ஒன் ஹஸ் டு டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். பசங்க எப்படி ரிசர்ச் பண்ணது? கேல் சேலட் ஆர் சாக்லேட் பார்? சாக்லேட் பார் என்னங்க கேல் சேலட் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களேங்க. சரி, அது வந்து சாக்லேட் பார் டெய்லி சாப்பிட மாட்டேன் இல்லையா? ஸோ அட் எனி பாயிண்ட் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, எதாவது எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா, இல்லை நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கேல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிடுவேன். ஒன்று தான் சாப்பிடணும். ஓகே, சாக்லேட் பார் கண்டிப்பாக சாக்லேட். சாக்லேட் இஸ் குட் ஆர் பேட்? டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி, ரைட்? ஸோ இட்ஸ் பாய்சன். ஐ மீன் குவான்டிட்டி இஸ் த பாய்சன். ஸோ சாக்லேட்லேயே பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மோர் தேன் த ரெகுலர் சாக்லேட். ஸோ அந்த கொக்கோ சொல்லுவோம்ல, அது 90% கொக்கோ இருந்ததுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டார்க் சாக்லேட், விச் இஸ் குட் ஃபார் யர் ஹெல்த். பட் இப்போ ரெகுலராக வர கமர்ஷியல் சாக்லேட்ஸில் நிறையா சுகர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் குவான்டிட்டி இம்பார்ட்டண்ட். நார்மலாக வந்து யூ ஷுட் கேரி சம் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு லோ பிபி ஒரு மாதிரி கிடினஸ் மாதிரிலாம் வரும்போது டக்குன்னு ஒரு சுகர் லோ பிபி இருந்ததுன்னா, லோ பிபி இருந்ததுன்னா இமீடியட்டாக ஒரு சின்ன எங்கள் அப்பாவுக்கு லோ பிபி இருந்தது, எனக்கு இருந்தது இருக்குது, ஒரு சாக்லேட் எடுத்துக்கணும். ஆமாம், இல்லை ஏதாவது படுத்து எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னை சுற்றி வந்துகிட்டே இருப்பீங்க. கரெக்ட். அந்த இமேஜ் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நிற்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. எனக்கு ஐ ஃபீல் தட் நோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கீப் மூவிங். Then one of my doctor friends said actually you have a low BP. Right. Because eating வந்து ரொம்ப சரியாக சாப்பிட்றதில்ல, கார்ப்ஸ் சரியாக எடுத்துக்கிறதில்ல, இந்த மாதிரி நிறையா உடம்பு குறைக்கணும், ஃப்ளாட் டம்மி கொண்டு வரணுன்ட்டு இந்த மாதிரி பண்ண அதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவங்கள். பட் இப்போ கொஞ்சம் அவேராக இருக்கும். ஆமாம். சாலட் நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சாலட் ஐ ஹேட் ஈட்டிங் சாலட்ஸ். பொரியல், நம்மூர் பொரியல் சூப்பர், நம்மூர் கூட்டு வேறு லெவல் தாராளமாக சாப்பிடுவேன். பட் சாலட்ஸ் வந்து இட் டசன்ட் என்ன சொல்ல, நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து இது ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் சாலட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாலட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து they don't know that it doesn't fit their gut. ஸோ நிறைய பேர் ப்ளோட்டடாக சாலட் சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸஸ் ஃபைபர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் they will struggle. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஐ ரெக்கமெண்ட் பீப்புள் டு ஸ்டீம் த வெஜிடபிள்ஸ். ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய ஆயில் பண்ணி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டாலே போதும் வெஜிடபிள்ஸ். கட் ஃபீலில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குது கண்டிப்பாக. வாட் இஸ் த கட் சொல்கிறாங்க, கட் ஹெல்த் சொல்கிறாங்க. வாட் இஸ் த கட்? கட்டுன்றது என்னென்னா நம்மளோட குடல். ஸோ அது ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸு. ஸோ இது வந்து என்னென்னா இட்ஸ் கட் இஸ் அ செகண்ட் பிரெயின்
அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம பிரெயினுக்கு அடுத்ததுக்கப்புறம் உடம்புல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்கன் வந்து கட் தான். அங்கே தான் வந்து உங்களோட ஃபுட்டோட டைஜஷன், அப்சார்ப்ஷன், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் எது வந்து நம்ம உடம்புக்கு அப்சார்ப் ஆக போகுது, எது டைஜஸ்ட் ஆகி வெளியில் போக போகுதுன்றதை டிசைட் பண்ணுறது வந்து கட் தான். கட் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவோம், கட் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அங்கே பாக்டீரியாஸ் வந்து இட் வில் ஹெல்ப் டு டைஜஸ்ட் அண்ட் பிரேக் டவுன் த ஃபுட். ஸோ அது வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்குது, பேட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே நேச்சுரலாக நம்ம குட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். பட் பேட் பாக்டீரியாஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸாக கல்டிவேட் பண்ணுறது தான், நம்மளோட ஹேபிட்ஸ் பொறுத்து தான். நீங்கள் நிறைய அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குது, தூக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா யூஆர் கான்ட்ரிபியூட்டிங் மோர் பேட் பாக்டீரியாஸ் இன் யுவர் கட். ஸோ அப்போ பேட் பாக்டீரியாஸ் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் மக்களுக்கு. அந்த அசிடிட்டி, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் வந்து கட் இஷ்யூஸ்னால வரதா. எல்லாமே கட் இஷ்யூ தான். ஆமாம், எல்லாமே. பட் கர்ட் வந்து ரொம்ப நல்லதா, தயிர் சாப்பிட்டா கட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். ஆமாம். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரீபயோட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது என்னென்னா கட் பாக்டீரியா, ப்ரிபயோட்டிக்ஸ்ன்றதுனா தட் ஃபீட்ஸ் த கட் பாக்டீரியா. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ் இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபைபரில் நிறையா இருக்குது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், இதெல்லாம் எடுக்க நம்ம குடலில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ்க்கு தீனி மாதிரி அதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஆமாம். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது அந்த பாக்டீரியா தான் ப்ரோபயோட்டிக்ஸு. ஸோ இப்போது தயிரில் எடுத்திங்கன்னா அந்த குட் பாக்டீரியா ஆல்ரெடி இவங்களும் உள்ளே போய் அவங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் தயிர் சாப்பிட்டாலே போதும், நல்ல பாக்டீரியாஸ் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சின்ன வயசில் அடிக்கடி சாப்பிடுவார் அந்த பழையதுன்னு சொல்லுவாங்க, பழைய தண்ணி. லைக் சாப்பாடு வந்து பழசாயிடுச்சுன்னா தண்ணியில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அந்த தண்ணி ஆக்சுவலி புளிச்சு போனதில் எல்லாத்துலேயுமே அதை நொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் புளிக்கும் போது அதில் வந்து உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஊற வச்சுட்டு இன்ஃபேக்ட் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஜாஸ்தி இருக்கும், விச் இஸ் குட் ஃபார் யுவர் கட் பாக்டீரியாஸ். ஸோ இதை வந்து இப்போ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பீப்புள் ஃபால் ஃபார் சப்ளிமெண்ட்ஸ் அகெயின். இதை சாப்பிட்டாலே போதும். ரெகுலராக வீட்டில் இருக்கிற தயிர்லேயே ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கு ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா? தயிர் உங்கள் வீட்டில் மீந்து போகிற ரைஸ்லேயே இருக்குது. ரைட். ஸோ கட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எஸ். திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கேட்டும்போது வயிறெல்லாம் கலக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது கட்டு தானே? ஆமாம், கட்டு கலங்கிருமோ? கரெக்ட். ஐ மீன் அந்த 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 ரியாக்ஷன்ஸ் ஆசிட் அந்த ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த ஷாக்கில் இருக்கும்போது என்னென்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் கரெக்டான நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பிளட் சுகர் ரைஸ் ஆகும், பிளட் சுகர் ரைஸ் ஆகும்போது அந்த கார்டிசால் லெவல்ஸ் ரைஸ் ஆகும். அதுதான் வந்து நம்ம அந்த வயிறு கலக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறோம். ஆமாம். ஸோ அதுதான். ஓகே, வாட் இஸ் தி கோல் யூ ஹேவ் த்ரூ Qubit Fit? ரீச் அவுட் மோர் பீப்புள், ரைட். இப்போ 1-to-1 கோச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1-to-many ஸ்கேல் பண்ணுறதுக்கு 1-to-manyக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ தட் இஸ் மை நம்பர் 1 கோல் ஃபார். வெரி குட், வெரி குட். ஸோ தட் I can reach out to more people in one instance, right? பர்சனல் கோல் பார்த்தீங்கன்னா மேரத்தான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ ஆல் அலாங் ஐ பீன் அ லிஃப்டிங் காய். இப்போ லிஃப்ட்டும் பண்ணுறேன், இப்போ ரன்னும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை கார்டியோவாஸ்குலர் ஹெல்த். ஸோ அதனால் ஐ எம் ப்ராக்டிஸிங் ஃபார் மேரத்தான். ஸோ 2026 ஐ எம் பிளானிங் டு டூ ஃபுல் மேரத்தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு விவேக் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் தட் எவ்ரி ஒன் கேன் ஆல்சோ ஃபாலோ அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸோ நான் வந்து 7 ஹேபிட்ஸ் அப்படின்னு எப்பயுமே என் கிளைண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். ஸோ இந்த 7 ஹேபிட்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90% longevity is taken care. You don't need any medicines. Number 1, hydration. Water intake. Correct. So at least 2 to 3 liters of water. Number 2, 2 பெரிய மீலோட 2 கப் வெஜிடபிள். ஸோ லஞ்ச் டின்னர் எடுத்துக்கிறீங்கன்னா 2 கப் வெஜிடபிள்ஸ். நம்பர் 3 இஸ் ப்ரோட்டீன் வித் எவ்ரி மீல். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இருக்கணும், லஞ்ச்லேயும் இருக்கணும், டின்னர்லேயும் இருக்கணும். 5வது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ கண்டிப்பாக வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1 hour வாரத்தில் 1 hour ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மேலே பண்ணிங்கனாலும் ஓகே தான், இட்ஸ் குட் இனஃப். 6வது விஷயம் ஸ்டெப்ஸ், 7,000 to 8,000 ஸ்டெப்ஸ் பர் டே. ஆமாம், பர் டே. அப்புறம் 7வது விஷயம் சன்லைட், 5 minutes ஆஃப் சன்லைட் எவ்ரிடே. ஸோ இந்த 7 பண்ணாலே வந்து இந்த 7மே வந்து எல்லா நாளும் கூட நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஒரு நாளைக்கு வந்து 4 பண்ணியிருக்கலாம், அடுத்த நாளைக்கு 7 பண்ணியிருக்கலாம், அடுத்த நாளைக்கு 3 பண்ணியிருக்கலாம். பட் தீஸ் 7 ஆர் டு மீ சைக்கிள் இருக்கணும். ஆமாம், டு மீ தீஸ் ஆர் த 7 கோர் மார்க்கர்ஸ் ஃபார் லாஞ்சிவிட்டி. Wow. Fantastic, Vivek. So today we had a super discussions. Like Unfiltered உண்மையிலே அன்ஃபில்டர்டாகவே நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். கண்டிப்பாக பாட்காஸ்ட் வழியாக நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்த பிறகு உங்களை ரீச் அவுட்டும் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பீப்புள் ஆர் ரீச்சிங் யூ அவுட். அண்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அது அருமையான விஷயம். தேங்க்யூ. ஸோ ஐ வாண்ட் டு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் ஃபேஸ் நியூலி லான்ச்டு தேங்க்யூங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டில் கொடுங்க, அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பாப்பாவும் லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட் Vivek. தேங்க்யூ. Congratulations. You want to say anything? Closing comments? Sure. I mean, thank you for the opportunity. ஏன்னா ரெண்டுமே எனக்கு நேச்சுரல்ஸ். ஐ ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட்ஸ் ஃபார் CKK சார். அவர் மென்டார். ஏன்னா ஒரு 2 months முன்னாடி மீட் பண்ணேன். ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுமாதிரி உங்கள்கிட்டையும் வந்து ஐ பீன் ஃபாலோயிங் யூ ஃபார் த லாஸ்ட் 15-20 years, ரைட், ஃப்ரம் வேரியஸ். ஸோ உங்கள் பாட்காஸ்ட்டில் நான் வரேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ பர்சனலி. So best wishes to you once again. Thank you.